நாம் நின்றமாய் நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் கூட வாசிக்கலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தைப்படி நான் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்கேன். இந்த உலகத்துல பாவம், கேடு, மரணம் எதனால வந்துச்சு அப்படின்னா இச்சையினால வந்துச்சு. இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி மீண்டும் அந்த மூல நிலைக்கு போகணும்னு சொன்னா கீழ்கண்ட சுவாபங்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குன்னு சொல்லி இல்லைங்களா? அந்த இச்சையினால மனுஷன் இழந்து போன 3 காரியங்கள் என்னன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா? மனுஷன் வந்து பாவத்தினால இழந்து போன 3 காரியங்கள் என்ன? 1, அவன் தேவ சாயலை இழந்து போனான். 2, அவன் என்ன எதை இழந்து போனான்? ஆளுகை இழந்து போனான். 3, அவன் எதை இழந்து போனான்? தேவனோடு கூட இருக்கிற உறவை இழந்து போனான். 3 காரியங்கள் இழந்து போனா. அதான் கேடு, இங்க சொல்லப்படுற கேடு, இச்சையினால உண்டான கேட்டுக்கு தப்பின்னு சொல்லி. ஆமென். அப்போ இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இதெல்லாம் ஆதாமுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? ஆதாமுக்கு இதெல்லாம் இருந்திருக்குது. அதனாலதான் திரும்ப வந்து இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு வாங்கன்னு சொல்லப்படுது. ஆதாம் இதெல்லாம் பெற்றுக்கொண்டு இருந்தார். முந்தின ஆதாம் பெற்றுக்கொண்டு இதுல இருந்து தான் என்ன பண்ணாரு? கீழே விழுந்தார். இதை திரும்பவும் அதை பெற்றுக்கொண்டு அந்த ஒரு பரிபூர்ண மனிதனா வாழ்ந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆதாமுக்கு இருந்த சுவாபம் தான் அவருடைய மனைவியாகி யோகாலுக்குள்ளயும் இருந்துச்சு. 2 பேரும் தேவ சாயலையும் சுவாபத்தையும் அந்த வல்லமையையும் ஆளுகை தன்மையும் இணைப்பையும் இழந்து போனாங்க இல்லைங்களா? அதே போல இன்னைக்கு எகைன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா அது மீண்டும் என்ன ஆகுதுங்க? ரினியூவல் ஆகுது, ரிஃபார்ம் ஆகுது. நமக்கு என்ன ஒரு தேவன் ரெஸ்டோர் ஆகுது. ரிஃபார்ம் சொல்லக்கூடாது, ரெஸ்டோர் பண்றாரு தேவன் எல்லா சுவாபத்தையும். திரும்ப இந்த 7வது சபையின் காலத்துல முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பதாக மீண்டும் டைட்டில் டீட் கொடுக்கப்படுது, உரிமையின் பத்திரம் கொடுக்கப்படுது, தேவ சுவாபம் கொடுக்கப்படுது, தேவனுடைய சிந்தை சபைக்குள்ள ஊற்றப்படுது. ஆமென். அதுதான் நம்ம பார்க்கலாம். பரவாயில்ல. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. கனி உங்களை நாங்க கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படவில்லை. தீர்க்கதரிசி சொல்றார். கம்பளி, அதாவது ஆட்டினால கம்பளி கொடுக்கப்படும்படி அது கேட்டுக்கொள்ளப்படவில்லை. அத சுவாபமே கம்பளியை கொடுக்கிறதா இருக்குதுன்ற. கரெக்டா? அத மாதிரி ஒரு கிறிஸ்துவனா இருக்கும்போது கனி கொடுக்கப்படும்படி தேவன் கேட்கறது இல்ல, ஒரு கிறிஸ்துவனா இருக்கும்படிக்கு தான் தேவன் கேட்கிறார். நம்ம கிறிஸ்துவனா இருந்து ஒரு புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வரும்போது கிறிஸ்துவின் சுவாபங்கள் நமக்குள்ள வெளிப்படுது. அந்த கனிகள் இயல்பா வெளிப்படுது. கனிகளுக்காக போராட வேண்டிய அவசியம் இங்க இல்லை. அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு புறாவை போல காகமோ தன் மயிலிறகை சொருகி வைக்கிறதுக்கு அடையாளமா இருக்குது. கனிகளை இயல்பா ப்ரொடியூஸ் பண்றதுன்றது. அப்போ இந்த சுவாபத்தை நம்ம வளர்த்து கொள்ளும் போது கிரைஸ்ட் மேனர் நமக்குள்ள வரும்போது கனிகள் இயல்பா வரும். பாருங்க, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தன்னை சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அப்படின்னா அந்த குருடுன்றது லவோதிக்கேயில இருக்குதா இல்லையா? அப்ப லவோதிக்கேயில இருந்த ஒரு கூட்டம் ரட்சிக்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு அறிந்த பின்னாடி இந்த சுவாபங்கள் வளராம இருக்கிறவனாய் சுட்டி காட்டுது. அப்ப அப்படின்னா யார சுட்டி காட்டுது? கண் சொருகி போன கூட்டம் லவோதிக்கேயில இருக்குது. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த மணி நேரத்துக்கு செய்தி வந்தாலுமே இந்த சுவாபம் இல்லாத நபர்களை அது சுட்டி காட்டுது. விசுவாசிக்கிறீங்களா? இனி நம்ம அநேக அந்த 7 வெர்ச்சுஸ பார்த்தோமா இல்லையா? விசுவாசம், வல்லமை, ஞானம், தன்னடக்கம் சொல்லும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய காரியம் பொறுமை. 5th is a grace. அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆமென். கண்களை மூடலாமா? தலையில தாழ்த்துவோம். மேஜரான காரியங்கள். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நாளில நீர் எங்களோடு கூட இடைப்பட போகிற காரியங்களுக்காக நன்றி. உடைய மேஜையை அருகே பிள்ளைகளாகிய நாங்கள் வந்திருக்கிறோம் ஆவலோடு. அப்பா, நீர் எங்களுக்கு பிட்டு கொடுக்க போகிற ஆகாரத்துக்காய் கூட நன்றி. அதில் எங்கள் கர்த்தாவே, நீர் கொடுக்க போற ஆகாரத்தினால நாங்கள் திருப்தி அடைய கிருபையை கூட்டி கொடுங்க. அப்புறம் நீர் என்ன அந்த ஃபுல் ஸ்கொயர் மீல் வச்சிருக்கிறீரோ அந்த 7 சீல்ஸ் ரெவலேஷன் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஆகாரத்தை நாங்கள் புசிக்கொள்ள வந்திருக்கிறோம். அதுல புசித்து கர்த்தாவே ஆயுக்குரிய நிலையில இன்னும் முன்னேறி செல்லும்படிக்கான தன்மைகளை கூட்டி கொடுங்க.
இதனால நீர் எங்களோடு கூட பேச போகிற காரியங்களுக்காய் நன்றி. நீர் கர்த்தாவே ஒரு காலம் மாறாதவர், ஆனால் ஒவ்வொரு நாளும் தோற்றத்தை மாற்றிக் கொள்கிறவராயிருக்கிறீர். நீர் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. என்னோட பலவீனங்கள், அசதிகள், சோர்வுகள் யாவற்றை எடுத்து போடுங்க ஐயா. கர்த்தாவே கனநித்திர ஆவிகளை எடுத்து போடுங்க, அவிசுவாசங்களையும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அப்ப ஒரு டிவைன்லி அட்மாஸ்பியர் உண்டாகட்டும். அப்பா, நாங்கள் பெற்றுக்கொள்ள காரியங்களுக்காக நன்றி. இந்த காரியங்கள் இன்னும் ஒரு அடி கூட உம்மோடு கூட நெருங்க உதவட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரி, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சரி, இனி நம் நேரம் சீக்கிரமாய் செய்திக்கு நேரம் கடந்து போகலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். லாஸ்ட் வீக் பார்த்த காரியங்கள்லாம் ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு சின்ன காரியம் ரீகால் மட்டும் நான் பண்றேன்னு நினைக்கிறேன். போன வாரம் கிடையாது, போன வாரத்துக்கு முந்தின வாரம். ஏன்னா போன வாரம் நம்ம வேத பகுதிக்கு நேரா போயிருந்தோம் இல்லைங்களா? 1 தெசலோனிக்கர் புத்தகத்துக்கு நேரா போயிருந்தோம். அதை நீங்க திரும்ப வீட்டுல போய் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். பவுலுடைய 2வது மிஷனரி பயணம் விதமா இருந்துன்னு சொல்லி இல்லைங்களா? அதே போல இன்னும் அதுல பெண்டிங் 1 தெசலோனிக்கை இருக்குது, பெண்டிங் இருக்குது. 2 தெசலோனிக்கர் புத்தகத்தை பார்க்கும்போது 2 சேர்த்து பார்க்கலாம். ஏன்னா போன வாரம் பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பவுலுடைய 2வது மிஷனரி பயணமே அதிகமான நேரத்தை பிடிச்சிருச்சு. அதனால 2 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கர் 2 சேர்த்து அநேகமான காரியங்களை பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம போன வாரத்துக்கு பார்த்ததுக்கு முந்தின வாரம் பார்த்த அந்த காரியத்தோடு கூட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். போன வாரத்துக்கு பார்த்து முந்தின வாரம் பார்த்த காரியங்கள் என்ன ஞாபகம் இருக்குங்களா? போன வாரம் பேசின காரியமே எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படி பிரதர் முந்தின வாரம் அப்படின்றீங்களா? அப்படி கிடையாது, கவனிங்க, சும்மா ரீகால் பண்றேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. போன வாரத்துக்கு முதல் வாரம் பார்த்த காரியம் என்னங்க? தன்னடக்கம், அதாவது இச்சையடக்கம்னு சொல்றது. அந்த தன்னடக்கம்ன்றது உலக ரீதியான தன்னடக்கம். குடிக்காம இருக்கிறது, சிகரெட் பிடிக்காம இருக்கிறதோ, இல்ல உலக ரீதியான நம்ம சரீரத்துக்கான தன்னடக்கத்தை குறிச்சு பேசல. ஆவியில இருக்கிற பரிசுத்த ஆவியின் தன்னடக்கத்தை குறிச்சு பேசுது. எவ்விதம் நாவ அடக்கம் என்பதை குறிச்சு பேசுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? எவ்விதமாய் நாவ அடக்கணும்னு சொல்லி, எவ்விதமான காரியங்களை அதை செய்யணும்னு சொல்லி, அந்த தன்னடக்கம் எவ்விதமான காரியத்தை செஞ்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பைபிள்ல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை குறிச்சு நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோமா இல்லைங்களா? அப்ப அந்த தன்னடக்கத்தை தொடர்ந்து எதை கொண்டு வருது அப்படின்னு சொன்னா அது பொறுமையை கொண்டு வருது இல்லைங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து பார்க்கலாமா? இது அஸ்திபாரம் விசுவாசமா இருக்குது இல்லைங்களா? அந்த அஸ்திவாசத்துக்கு மேல இருக்குது. அந்த விசுவாசம் வரணும்னாவே என்ன வேணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு தேவைப்படுது. ஒரு மனுஷன் அங்கதான் புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ளாய் வருகிறான். புதிய பிறப்பின் அனுபவம் பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் பெரும் வெளிப்பாடு தான். திருத்தர் சொல்றாரு இல்லைங்களா? புதிய பிறப்பின் அனுபவம் அப்படின்னா என்னன்னா, ஒரு தனிப்பட்ட நபர் பெரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு தான் புதிய பிறப்புன்றார். இம்பார்ட்டன்டான விஷயம். ஆமென். புதிய பிறப்பின் அனுபவம் சொன்னா என்ன? ஒரு தனிப்பட்ட நபர் பெரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு தான் புதிய பிறப்பின் அனுபவம், அல்லது பரிசுத்தாவின் அபிஷேகம், அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு. இது மாதிரி வெவ்வேறு நிலைகள்ல அந்த காரியத்தை என்ன பண்ணலாங்க, சொல்லலாம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப அதை பெற்ற பின்னாடி அதான் புதிய பிறகு அனுபவத்துக்குள்ள ஒரு நபர் வந்துட்டான், அதோட கூட நின்றான்னு சொன்னா அவன் புத்திர சுவிகாரத்தை அடைய முடியாது. அவன் அடைய போற இலக்கு என்னவா இருக்குதுன்னு சொன்னா நியூ பாடியும் இயேசு கிறிஸ்துவ போல இருக்கிற தன்மை. ஏதேன்ல அவன் என்ன நிலையில தேவன் மனுஷனை வச்சிருந்தாரோ அந்த நிலைதான். ஒரு புதிய பிறப்பின் அனுபவம் மட்டும் கிடையாது. அதை அவன் அடுத்தடுத்து எதை நோக்கி போனான்னு சொன்னா அவன் அதே போல தலைக்கல்ல நோக்கி போகணும். அப்படின்னா தேவ பக்தியை நோக்கி, சரி, தேவை போல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் புதிய பிறப்பின் அனுபவம், புத்திரனா பிறந்ததுல இருந்து புத்திர சுவீகாரத்தை பெறுகிற நிலை வரைக்கும் போகணும். அதுக்குதான் அந்த 7 ஸ்டெப்ஸ் அங்க இருக்குது. நம்ம தான் காட்டினேன். இங்க புதிய பிறப்பின் அனுபவம் வந்த பின்னாடி அந்த நபர் இன்னுமா வந்து என்ன பண்ணலாங்க, அந்த சுவீகார புத்திரனா மாறல. சுவீகார புத்திரன்னா யாரு? நான் ஆல்ரெடி சொன்னேன், புத்திர சுவீகாரன்ற அந்த பார்ட்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிள்ளைக்கு தகப்பனுக்கு பிறக்கிற எல்லா பிள்ளைகள் தான். பாரு, அமைதியா உட்கார், மெசேஜ் கேட்கணும், புரியுதா? கேளுங்க. இங்க பாருங்க, இங்க வார்த்தை கேளுங்க. இங்க புதிய பிறப்பின் அனுபவத்துக்கு வந்தாச்சு. இயேசு கிறிஸ்துவ நாமத்தை பற்றி வெளிப்பாடு வந்துச்சு. புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டேன். ஆனா இன்னுமே சுவீகார புத்திரன் கிடையாது. புத்திரனா இருக்கிற, ஆனா நீ சுவீகார புத்திரன் கிடையாது. தேவன் இன்னும் சுவீகரிக்கல, இன்னும் ப்ரூவ் பண்ணப்படாத புத்திரன். அவருடைய ரத்தத்துக்கும் பிறந்த மனுஷனா இருந்தாலுமே நீ என்னவா இல்லை, இன்னும் புத்திரனா இல்ல, சுகாரம் பண்ணல. அதுக்குதான் இந்த 7 ஸ்டெப் இருக்கு. 7 ஸ்டெப் ஆன பின்னாடி
தேவனுடைய கிரைஸ்ட் மேனர் தேவனே வந்து இங்க வந்து என்ன பண்றாருங்க, சீட் ஆகுறாரு. அவர் முழுமையா இங்க வந்து வர்றதுதான் இந்த புத்திர சுவீகாரம். இந்த இடத்துல புத்திர சுவீகாரம் இருக்குது. அப்ப அதுக்கப்புறம் தேவன் போட வேண்டிய, தகப்பன் போட வேண்டிய அந்த சைன் யார் போடலாம், பிள்ளை போடலாம். அப்ப அது நடுவுல வர்ற இந்த ஸ்டெப்ஸ் தான் 7 ஸ்டெப். டெஸ்ட்ன்னு சொல்லலாம், இதை டெம்டேஷன் சொல்லலாம், இல்லைன்னு சொன்னா அவனுக்கு இருக்கிற சோதனைன்னு சொல்றான். இது எல்லா மேனரும் யாருக்கு வரணுங்க, அந்த தனிப்பட்ட நபருக்கு வரும்போது அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சாயல், அதான் ஆதாமுக்கு தேவன் கொடுத்திருந்த சாயலா இருந்துச்சு சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா? அப்ப அதுதான் விசுவாசம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, வல்லமை. அது யாரோட வல்லமை, அவனோட வல்லமை கிடையாது, தேவனுடைய சர்வ வல்லமையின் பாகத்தை தேவன் அந்த மனுஷனுக்கு கொடுக்குறாரு. அதான் ஆதாமுக்கு கொடுத்திருந்தாரா இல்லையா? ஆதாமோட காற்றோடு புயலோடு கூட பேச முடிந்ததா இல்லையா? அது ரெண்டாவது பொறுமை. இந்த வல்லமை தேவைப்படுது. வல்லமையிலிருந்து என்ன தேவைப்படுதுங்க, ஞானம். அப்ப அந்த வல்லமையை உபயோகிக்க வேண்டிய ஞானம், அந்த ஞானம் எங்க வந்துச்சு, தேவனுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டிய ஞானம். அது உலக ஞானம் கிடையாது. சொல்றார், உலக ஞானத்தினால வார்த்தை அறிந்தாயானால் அது தர்க்கிக்கும்ன்றார். தெய்வீக ஞானம் என்னங்க, தெய்வீக ஞானம் தர்க்கிக்காது, ரெவலேஷனை கிளியரா புரிந்து கொள்ளும், தர்க்கமே வராது. இந்த இடத்துல தெளிவா வரும். தர்க்கம்ன்றது ஃபர்ஸ்ட் நமக்குள்ள நடக்கிறது இல்லைங்களா, நம்முடைய மாம்சத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் நடக்கிறது, ரைட்டா ராங்கான்றது. நீங்க ஒரு புக்கை படிக்கிறீங்க, இது ஒருவேளை இது ரைட்டா ராங்கான்னு யோசிக்கிறீங்கன்னு சொன்னா அது நீங்க படிச்சு வர்றது அது தர்க்கம். ஆனா தெய்வீக வெளிப்பாட்டினால வர்ற ஞானம் தர்க்கிக்காது, அதை கிளியர் பண்ணிடும். ரெண்டாவது காரியம் முடிஞ்சுங்களா, நாலேஜ். அதுக்கப்புறம் தன்னடக்கம். இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொன்னா தன்னடக்கம் கிடைக்க போகுது இல்லைங்களா. எந்த இடத்துல பேசணும் அந்த அப்படின்ற அந்த ஞானம் உங்களுக்கு வருது இல்லைங்களா. அப்ப அதுதான் தீர்க்கதரிசி அடுத்ததான் சொன்னாரு இல்லைங்களா, தீர்க்கதரிசி எப்படி தன்னடக்கமா இருந்தாருன்றது கருத்து அந்த காரியத்தை குறிச்சு பார்த்தா அது என்னவா கிடையாது, எவ்விதமாய் நாவை அடக்குவதுன்னு சொல்லி, எவ்விதமாய் யூஸ் பண்ணுவதுன்னு சொல்லி, அந்த வல்லமை எவ்விதமாய் யூஸ் பண்ணுவதுன்ற ஞானம் வேணும். அப்ப நம்ம நாவை கரெக்டா அடப்போம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன தீர்க்கதரிசி ஊழியத்துல நீங்க இந்த செய்தியை வாட்சி பாருங்க, நான் சொல்ற செய்தி அந்த பாயிண்ட் இருக்கும். கவனிங்க, நம்ம பேசலாம், அப்புறம் பார்க்கலாம். கவனிங்க, முக்கியமான விஷயத்த சொல்றேன். தீர்க்கதரிசி ஊழியத்துல வார்த்தை நிமித்தம் வரும் நிந்தை, இந்த செய்தி வாட்சிருப்பீங்களா இல்லைங்களா, ரிப்ரோச்சிங் ஆஃப் த வேர்ட், வார்த்தை நிமித்தம் வரும் நிந்தை. அந்த செய்தியில தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்க போய் பாருங்க, இன்னும் நிறைய செய்திகளை சொல்றாரு. தீர்க்கதரிசிக்கு ஒரு டிராப் வைக்கப்பட்டிருக்கிறதா தேவன் அவர்கிட்ட சொல்றாரு. 3 எழுப்பு தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட நேரம் அது சபைக்கான 3 எழுப்பு அல்ல, தீர்க்கதரிசிக்கான 3 எழுப்பு. ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கும் 3 எழுப்பு கிரியை செய்கிற நேரம் இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது 3 எழுப்பு வெளிப்பட்ட நேரம், இப்ப தீர்க்கதரிசி என்ன சொன்னாலும் என்ன பண்ணுது, நடக்கும். கோலரோட புயலை பார்த்து சொன்னாரா இல்லையா, அது அமைதியாச்சா இல்லையா? மேடாப்ரா டியூமரை பார்த்து சொன்னாரு, அது அமைதியா, அது கட்டி இல்லாம போச்சா இல்லைங்களா? கில் ஃபிஷை பார்த்து சொல்லும் போது அது உயிர்த்தல் நடந்துச்சு. அணில் வேணும்னு சொல்லும்போது சிருஷ்டிப்பு நடந்துச்சு. இதெல்லாம் அவரோட வாழ்க்கையில் நடக்கிற 3 இழுப்பின் காரியங்கள். அப்படின்னா இந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை வெளிப்படுது. இப்ப இந்த வல்லமை வெளிப்படுது, வல்லமையை செயல்படுத்த வேண்டிய சரியான ஞானம் இருக்குது. அதுக்கப்புறம் இது கரெக்டான வகையில அதை பயன்படுத்தணும். ஏன்னா இது எல்லாமே எதுல வெளிப்படுதுன்னா உரைக்கப்பட்ட வார்த்தையில வெளிப்படுது இல்லைங்களா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. அது விரும்புகிறவர்கள் யாரும் அதற்கு அதனுடைய கனியை என்ன பண்ணுவாங்க, பலனை புசிப்பார்கள் சொல்லப்படுது. அதனாலதான் சும்மா எனக்கு கஷ்டமா இருக்குது, கஷ்டமான்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு எப்பவுமே இப்படிதான் பிரதர் இருக்குதுன்னு சொல்லவே கூடாது. அது நம்ம வாயின் வார்த்தை என்னவோ அது விதமா ஆகுறாங்க. எப்பொழுதுமே விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும். நான் ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா, ஆமா, ஆல் இஸ் வெல், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், தேவன் என் பாவத்தை எடுத்து போட்டார், என் வியாதி எடுத்து போட்டார், நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்லும் போது பிசாசு வெட்கப்படுவான். எப்பொழுதுமே அந்த மாதிரி வார்த்தைகள் வாயில வரணும். என்னவோ பிரதன் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, மர்மரிங் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. முறுமுறுப்பின் வார்த்தைகள் பேசும்போது நம்ம என்ன முறுமுறுக்கிறோமோ அவ்விதமா ஆயிடுவோம். புரிஞ்சுங்களா? சரி, அப்ப இங்க என்ன வேணும்னு சொன்னா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பேசணும்னு சொன்னா இன்னும் நமக்கு என்ன இல்லைங்க, தன்னடக்கம் இல்ல, டெம்பரன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா. புரிஞ்சுக்கோங்க. அப்போ அடுத்தது இப்ப அப்படி இருக்கும்போது தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில அவ்விதமான சூழ்நிலை வரும்போது அவர் சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுதுன்னா உனக்கு ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுது, உனக்கு ஒரு டிராப் இருக்குதுன்னு சொல்லும்போது தீர்க்கதரிசி மீட்டிங்ல உட்காந்து பிரீச் பண்ணிருக்கிறார், சபையில பிரீச் பண்ணிருக்கிறாரு. மீட்டிங் பின்னாடி 2 ஆண் பெண் 2 பேரும் சல்லாபம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சல்லாபம்னா ஒரு தவறான ஒரு லவர்ஸ், அதாவது ஒரு ஆண் பெண் சிநேகிதர்கள் வந்து உட்காந்து என்ன பண்ணாங்க, உட்காந்து சிநேகிதிகள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. தவறான முறையில என்ன பண்றாங்க, செயல்பாடுகளை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். அப்போ அவங்க அந்த காரியத்தை திரும்ப என்ன பண்றாங்க, செய்து கொண்டு பேசிக்கொண்டு கேலி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இங்க பரிசுத்த ஆவி பேசுறார், தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். கவனிங்க, நல்லா பேசிக்கொண்டே இருக்கும்போது எல்லாம் மீறி போகும்போது தீர்க்கதரிசி அவங்களை கூப்பிட்டார். இப்ப கூப்பிட்டு இது மாதிரி தவறு செய்யறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது அப்படியே என்ன ஆயிடுங்க, அப்படியே நடக்கும். நான் அதெல்லாம் சொன்னேன்,
முதலாவது நியாயப்பிரமாண காலத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சு, எலிசாவுடைய நாட்கள்ல நடந்துச்சு. ஆமென். மரியாதை என்ற செய்தியில வாசிங்க, தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சொல்வார். அப்ப தீர்க்கதரிசி சொல்லும் போது என்ன ஆயிடும், நடந்துரும். அப்ப தீர்க்கதரிசி அவங்க 2 பேரை கூப்பிட்டார். எல்லாம் சபையே பார்த்து கொண்டிருக்குது, இந்த சபையை என்ன பண்றது, பார்த்து கொண்டிருக்குது. தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லணும். இப்போ என்ன பண்ணுங்க, நீ ஒரு சொல்லணும். இப்ப என்ன சொல்லுவாரு, என்ன சொல்லணும், ஏதோ ஒரு காரியத்தை அவங்க தப்பு செஞ்சிருக்கிறாங்க. தேவன் பேசுறாருங்க, உரைக்கப்பட்ட வார்த்தை போய் கொண்டிருக்குது. அப்ப போய் கொண்டிருக்கும் போது திரும்பவும் எச்சரித்து தவறை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப நீங்கன்னா நான் என்ன பண்ணுவோம் பிரதர், ஃபர்ஸ்ட் வெளியே போங்க சொல்லுவோமா இல்ல, வெளியே போங்க, டிஸ்டர்ப் பண்றீங்க, சர்ச்சை சபையை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சில நேரங்கள்ல அதை தேவைப்படுறதா இருக்குது. அந்த நேரத்துல தீர்க்கதரிசி வைக்கப்பட்ட டிராப், தீர்க்கதரிசி ஏதாவது அவங்க வாழ்க்கையில சொல்லிட்டாருன்னா அது நடந்துரும் அப்படியே. ஏன்னா உரைக்கப்பட்ட வார்த்தை அப்படியே பொருளாம் மேனிஃபெஸ்ட் ஆகிற சூழ்நிலையில தீர்க்கதரிசி இருந்தார். தீர்க்கதரிசி கூப்பிட்டு அவங்கள பார்த்து சொன்னார், நீங்க செய்த காரியத்துக்காக உங்களை நான் மன்னிக்கிறேன். நீங்க செய்த காரியத்துக்காக உங்களை என்ன பண்ண மன்னிக்கிற. தீர்க்கதரிசியாக மாத்தி அங்க பேசிட்டு இருந்தாருன்னா அது நடந்துட்டு இருக்கும். அப்போ தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்ட வல்லமை இருக்குதுங்க, விசுவாசத்துல வல்லமை பெற்றுக்கொண்டார். அந்த வல்லமையினால ஞானம் இருக்குது. அவருக்கு வைக்கப்பட்ட கண்ணி அதுதான். தேவனை வல்லமையை கொடுத்தார். அது எப்படி உபயோகப்படுத்துறன்றத தேவன் என்ன பண்றாரு, இப்போ சோதிக்கிறார். அந்த வல்லமை, தேவனுக்கு கொடுத்த வல்லமையும் தேவனுக்கு கொடுத்த வரங்களும் மத்தவங்களுக்கு பக்தி உறுத்தி உண்டாகும்படிதான் இருக்கணும் மேக்சிமமே தவிர அவங்கள தண்டிக்கிறதுக்கு இருக்க கூடாது இல்லைங்களா. ஃபோர்ஜரியா செய்யறது வெளியில, நான் சொல்றது தண்டிக்கிறதுக்காகவும் ஒண்ணு இல்ல குடும்பம் நாசமா போயிடுதுன்றதுக்காகவும் இருக்கக்கூடாது. அழிந்து போவா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. தேவன் கொடுக்குற வல்லமையும் ரட்சிப்புக்கு எதுவா விதமா இதை பயன்படுத்தப்படணும். அப்ப இந்த ஞானம் தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சதுனால அவருடைய நாவுல இருந்து புறப்படுற அந்த வார்த்தை ஞானத்தோட புறப்படுச்சு. அவங்க அழியக்கூடாதபடிக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கும் மன்னிப்பை கொடுக்கும்படிக்கான வார்த்தையா புறப்படுச்சு. இதான் கிறிஸ்துவின் ஆவி, அதான் புதிய உடன்படிக்கையின் ஆவி. பழைய உடன்படிக்கையின் ஆவி என்ன செஞ்சுச்சு, இதே எலிசாவை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொல்லும் போது இப்ப நகரத்துல வர்ற அந்த 42 பேரை 2 கரடிகள் வந்து என்ன பண்ணிச்சாங்க, அது தீர்க்கதரிசி சொல்றார் பெண் கரடிகள்ன்றாரு. பெண் கரடிகள் ஃபீமேல் பியர்ஸா, குட்டிகளை வசனம் சொல்றதுல மூடனுக்கு நம்ம மூடன்ட்ட பேசுறது ஒண்ணுதான், குட்டிகளை இழந்த கரடியோட கூட ஐக்கியப்படுறது ஒண்ணுதான். அவ்வளவு கொடூரமா இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப அப்படி இருக்கும்போது குட்டி இழந்த கரடிகள் எதை பார்த்தாலும் பீறி போடும். அது மாதிரி 42 பேரை பீறி போட்டுச்சு தீர்க்கதரிசியுடைய வார்த்தையினால. தேவன் வல்லமையை கொடுத்துட்டார். அதாவது நியாயப்பிரமாணமா இருந்ததுனால 42 ஒன்றுமே தெரியாத குழந்தைகள் மரிச்சு போனாங்க. தீர்க்கதரிசி சொல்றார் அது வெறும் தீர்க்கதரிசியுடைய கோபமே என்றார். ஆனா புதிய ஏற்பாட்டுல வர்ற கிறிஸ்துவின் ஆவி அதை செய்யாதுன்றார். அப்போ சரியான வார்த்தைகளை உபயோகிப்பது அப்படின்னா தேவோட வல்லமை ஞானத்தினால செயல்பட்டு வார்த்தை, அந்த வார்த்தையின் தன்னடக்கம் கரெக்டானபடி செயல்படும். இது வரைக்கும் புரிஞ்சா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு போறோம். இம்பார்ட்டன்ட் கவனிங், இதுதான் நமக்கு தேவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, நான் நினைச்ச மாதிரி இல்ல. தீர்க்கதரிசி செய்தி வாசிக்க இன்னும் அநேக விஷயங்கள் வருது. இதுதான் பொறுமை, பேஷன்ஸ். 2 விதமான பேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. வேதத்துல 2 விதமான பேஷன்ஸ் சொல்லப்படுது. வேதத்துல 2 விதமான பொறுமைகள் சொல்லப்படுது. ஒன்று, தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லா விதமான சோதனைகளுக்கு பொறுமையா இருக்குது, தேவனோட வார்த்தைக்கான பொறுமை. இன்னொன்னு, யாராவது ஒரு நபர் நமக்கு விரோதமா செய்யும் போது பொறுமையா. 2 விஷயங்கள் இருக்கு, கவனிக்கிறீங்களா? பாருங்க, இதான் இது 2த்துக்கான வார்த்தை சொல்றேன். அதுக்கான வார்த்தை எபிரேய வார்த்தை, முதல் வார்த்தை எங்க பாருங்க, பிறர் செய்யும் குற்றங்களுக்கான பொறுமை 1, தேவ வார்த்தையில் நிலைத்து நிற்பதில் பொறுமை. 2 விஷயங்கள் இருக்கு, 2 பொறுமை இருக்கு. அது பைபிள்ல இருக்கிற 2 விதமான பொறுமைக்கான கிரேக்க வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுது. பிறர் செய்யும் குற்றங்கள், ஒரு சகோதரன் உனக்கு விரோதமா குற்றங்கள் செய்யறாங்க, ஒரு சகோதரன் உங்களை ஏமாத்திட்டாங்க, உங்கள் மேல சாணிய வாரி இறைக்கிறாங்க, பல விதமான கருத்துக்களை சொல்றாங்கன்னு போது அதுல பொறுத்து இருக்கிறது. ஒரு சகோதரனுக்கு விரோதமா உங்களை ஏதோ காயப்படுத்துறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து இருக்குது அப்படின்ற மாதிரியான பொறுமை 1. 2வது, தேவோட வார்த்தை ஒன்று சொல்லி இருக்குமானால் அந்த வார்த்தையில நிற்கும் போது பலவிதமான சோதனைகள் வருது, உபத்திரம் வருது. அந்த உபத்திரம் வந்தாலுமே கூட தேவோட வார்த்தையை காத்து கொள்வதற்காக நிக்கிற அந்த ஒரு நிலையை தான்
இரண்டாவது ஒரு விதமான பொறுமை. நம்ம இப்ப பார்க்க இருக்கு இந்த இரண்டாவது பொறுமை. முதல் பொறுமையை குறிச்சு பார்க்கல, ஆனா ரெண்டு விஷயத்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கிறேன். இந்த பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியில அங்க இருக்கிற அந்த 5வது ஸ்டெப் வந்து ஒரு சகோதரனுக்கு விரோதமா செய்யற அந்த காரியத்துல மன்னிக்கிற பொறுமையே இருக்குல்ல, அந்த பொறுமையை குறிச்சு இங்க பேசல, அதை குறிச்சு பேசல. அதுவும் ஒரு பொறுமை தான், அதுவும் தேவையான வகையான பொறுமை தான். ஆனா இங்க பேசுறது தேவன வார்த்தைக்கு நம்ம எவ்விதமா நிலைத்து நிற்கிறோம், தேவன வார்த்தையில வர்ற சோதனையில எவ்விதமா நிலைத்து நிற்கிறோம்ன்றது. இது ரெண்டு வார்த்தை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. இதுக்கான கிரேக்க வார்த்தை ஆமா ஹுப்போமோனோ அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டீஃபாஸ்ட்னஸ், கன்சிஸ்டன்சி, என்டியூரன்ஸ். இந்த வார்த்தைகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சொல்றேன். என்டியூரன்ஸ் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்டியூரன்ஸ் சொன்னா ஒரு பொருள் வந்து எவ்வளவு அடியை தாங்குது, எவ்வளவு நீடித்து உழைக்குதுன்றத குறிச்சு பேசும். என்டியூரன்ஸ் அப்படின்னா ஒரு 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 வேலையை, ஒரு வெயிட் உங்க மேல தூக்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 4-5 பேர் மேல தூக்கி வைக்கிறேன், கவனிங்களா, அந்த வெயிட்டை உங்களால தூக்கிட முடியும். ஆனா அது எவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சி வெயிட் பண்ணி நிக்கிறீங்கன்றது பாருங்க. உங்களுக்கு அதை தூக்கத்துக்கு வல்லமை இருக்கலாம், ஆனா அதை தூக்கி நிக்கிறோம் பாருங்க, அந்த நிக்கிறதுக்கான அந்த ஸ்டேபிள், அதுதான் என்டியூரன்ஸ் சொல்லப்படுது. அதான் கன்சிஸ்டன்சினா தெரியுமா? கன்சிஸ்டன்சினா நிலைத்தன்மை. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், நாளைக்கு ஜெபம் பண்ண மாட்டோம், நாளன்னைக்கு ஜெபம் பண்ண மாட்டோம், திரும்ப அடுத்த நாள் ஜெபம் பண்றோம். இது நிலைத்தன்மை, நிலையற்ற தன்மை. இது நிலைத்தன்மைனா ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு ஒரு வேலையில கண்டினியூவா செய்யறோம் பாருங்க, அதுதான் நிலைத்தன்மை. புரியுதுங்களா உங்களுக்கு? உறுதிப்பாடு அப்படி இந்த வார்த்தைகள்லாம் இங்க சொல்ற அந்த ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியில சொல்லப்படுதுல பொறுமை, அந்த பொறுமைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை. இதெல்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன், அதனால ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். அப்போ என்டியூரன்ஸ் இன் நியூ டெஸ்ட்மெண்ட் characteristic of a man who is not a soul from his deliberate purpose and his loyalty to faith and pity by even greatest trials and sufferings. அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல அது எவ்விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையில வர்ற சோதனைகள்லையும் உபத்திரங்களையும் விதமா நிற்கிறான் அப்படின்றத குறிச்சு பேசுதுன்றார். ரெண்டாவது பேஷண்ட்லி அண்ட் ஸ்டீட்ஃபாஸ்ட்லி. ஏ பேஷண்ட், அது கீழே பாருங்க, எ பேஷண்ட் என்டியூரிங் சஸ்டெய்னிங். இந்த வார்த்தைகள்லாம் கேள்வி, சஸ்டெய்னிங் தெரியுமா உங்களுக்கு? சஸ்டெயின் பண்ணு, அதிலே நிலைத்திரு சொல்றமா இல்லையா? அதிலே இருப்பா, அதை விட்டு போயிடாத. இப்ப ஒரு வெயிட்டை நான் கொடுக்குறேன், வெயிட்டை இப்படி பிடிச்சிட்டே இருந்தா என்ன ஆகுங்க? வலிக்கும். ஆனா அதுலயே எவ்வளவு நேரம் தாங்குறீங்க, ஒரு நாள் எல்லாம் தூக்கி நிக்கிறீங்களா அப்படின்றதா என்டியூரன்ஸ். உங்களுக்கு அந்த என்டியூரன்ஸ் இருக்குதா? உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் விஷயம் ரியல் ஃபேக்ட் வரேன். இது புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் இங்க சொல்லப்படுது. இங்க ஹிஃபோமோனோன்ற வார்த்தை நீண்டு நிற்கும் தன்மையை குறிக்கும். அப்படின்னா ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு விசுவாசமா இருந்துட்டு அதுக்காக கத்தி கூச்சல் போட்டு அடுத்த நாளே போறோன்னு சொன்னா, ஒரு நாள் பிரேயர் பண்ணி நம்ம வல்லமை பெற்றுக்கொண்டு அற்புதம் நடந்த பின்னாடி அடுத்த நாளே போறோன்னு சொன்னா அதுல ஃபெயில் ஆகிறோன்னு சொன்னா நமக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? என்டியூரன்ஸ் இல்ல, பொறுமை இல்லைன்னு அர்த்தம். நான் சின்ன சின்ன நுணுக்கமான மைக்ரோ லெவலான கேரக்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மைக்ரோ லெவல் என்னங்க? நுண்ணிய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறேன். எங்க மிஸ் ஆகுறோன்னு புரியுதா பிரதர்? ஒரு நாள் நான் பிரேயர் பண்றேன், நான் வல்லமை எனக்குள்ள உணர்றேன், அபிஷேகம் என் மேல ஊற்றப்படுது, நீ விசுவாசித்து 2வது ஸ்டெப் ஆகிய வல்லமை பெற்றுக்கொள்ற. உனக்கு ஞானம் இல்லாததுனால அதுக்கு மேல அதை செயல்படுத்துறதுக்கான பொறுமை, தன்னடக்கமும் பொறுமையும் இல்லாம போகுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த பொறுமை, அந்த வல்லமையை நீடிச்சு உனக்குள்ளே கண்டெயின் பண்றதுக்கான அந்த லாங் என்டியூரன்ஸ் இல்லாம, என்டியூரன்ஸ் சொன்ன புரியுதுங்களா? ஒரே ஒரு வெயிட்ட பிரதர் அதான் சொல்றீங்களா? இப்போ சிறுத்தை இருக்கு, சிறுத்தை இந்த உலகத்திலே வந்து ஃபாஸ்டஸ்ட் அனிமல் இந்த பிளானட் எதுங்க? சிறுத்தை இல்லைங்களா? ஆனா சிறுத்தையால ரொம்ப நேரம் ஃபாஸ்டா ஓட முடியாது. என்ன பண்ண முடியாது? ரொம்ப நேரம் ஃபாஸ்டா ஓட முடியாது. 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஃபாஸ்டா ஓடும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஃபாஸ்டா ஓடும். ஏன்னா அது வந்து ஷார்ட் டைம் என்டியூரன்ஸ். லாங் என்டியூரன்ஸ் அது கிடையாது. லாங் என்டியூரன்ஸ் கிடையாது, ஃபாஸ்ட் இருக்கு, அந்த வல்லமை இருக்குது. அந்த வல்லமை தொடர்ச்சியான வல்லமை இல்லை. பாருங்க எப்படி என்ன ஒரு நுண்ணிய விஷயம் தான் இது. நான் சொல்றது நுண்ணிய விஷயம் தான். ஒரு விசுவாசத்துல ஒரு மனுஷன் கட்டப்படும் போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கான வல்லமையும் விசுவாசமும் இருந்தாலுமே அந்த ஞானமும் தன்னடக்கமும் அதை தாண்டி பொறுமை, எப்படி அந்த பொறுமைன்றது என்னன்றதை புரிஞ்சுக்கிறது. ஒரு சகோதரர் திட்டுறாரு, நம்ம அதுக்காக பொறுமையா போறோம்,
இல்ல நம்ம அசிங்கப்படுத்துறாரு பொறுமையா போறோன்றது இல்ல. அதை குறிச்சு இங்க பேசவே இல்லை. தேவனுடைய வார்த்தையில ஸ்திரமாய் நிலைத்து நிற்கிற அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளும் போது அதை சுத்தி ஒரு சில பிரஷர் வரும், ஒரு சில ஸ்குவீஸ் வரும். இதுல நம்ம நிற்கிறோமா அப்படின்றதுல லாங் டர்மா நிக்கிறோமா, அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் நிக்கிறோமான்றதா பொறுமை. இந்த பேசுறேன். அடுத்தது பாருங்க, அதுக்கெல்லாம் முக்கியமான விஷயம். இந்த சொல் அதிக பரிசுத்த வேதாகமத்தில் சிரமங்கள் வந்தாலும் மனமுடையாமல் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும் பொறுமை என்று பொருள். பாருங்க, கடினமான சூழ்நிலையிலும் அவர் உன்னை நம்பி நிற்பார். அதாவது துன்பத்திலும் உறுதியான பொறுமையோடு இருந்தார். தேவனோடு கூட. இது மனுஷனுக்கும் இருக்கிற அந்த பொறுமையை குறிச்சு பேசல, விக்கல. அடுத்து இரண்டாவது பொறுமையை குறிச்சு பேசுறேன் பாருங்க. இரண்டாவது பொறுமை இங்க பாருங்க, அது முதல் பொறுமையை குறிச்சு பேசிட்டேன். இரண்டாவது பொறுமை இரண்டாவது பொறுமை அது மனிதர்களை நோக்கி காட்டப்படும் பொறுமை. கோபம் தாமதிப்பது, சினம் கொள்ளாமல் நீண்ட மனம் கொள்வது, மற்றவரின் குறைகளை சகிப்பது, கோபத்தை அடக்கிக் கொள்வது, நீண்ட மனம், பொறுமையான நடத்தை, மனிதர்களின் நடத்தைகளையும் குறைகளையும் பொறுத்து கொள்ளும் தன்மை. இது இரண்டாவது பொறுமை. முதல் பொறுமையை சொன்னேன், இரண்டாவது பொறுமையை சொல்றேன். அந்த இரண்டாவது பொறுமைக்கான அந்த கிரேக்க வார்த்தை ஏதோ பேர், அது புரியல பாருங்க, மக்ரோ தேமோ அப்படின்ற ஏதோ பேர், அது பேர். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேங்களா? எதுக்கு சொல்றேன், அது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, முக்கியமான விஷயத்துக்காக சொல்றேன். இரண்டாவது பொறுமைன்றது ஒரு சகோதரனுக்கு நடுவுல இருக்கிறது, கணவன் மனைவிக்கு நடுவுல, மனைவி கணவன் நடுவுல, ஒரு ஆசிரியன் ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவுல இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் நடுவுல இருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு வார்த்தை பேசுறாங்கன்னா அவங்களோட பலவீனங்களை சகித்து கொண்டிருக்கிற அந்த நிலைதான் இரண்டாவது வகையான பொறுமை. இந்த இரண்டாவது வகையான பொறுமை இருக்கு இல்லையா, அந்த பொறுமை உலகத்துல எல்லார்ட்டையும் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, இதை நினைச்சு கூடாது. பாருங்க, உலகத்தானே பொறுமையா இருக்கிறான், உனக்கு பொறுமையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை சொல்ல, அது தெய்வீக பொறுமை இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா பொறுமைன்றது இயல்பா இருக்கிறத சொல்றாரு இல்லைங்களா, உலகத்தான் இந்த செய்தியில இல்லாம இல்ல உலகத்தான்ட்டே இதுல இருக்க ஒரு சில குணாதிசைகள் காணப்படும் சொல்லி இல்லைங்களா, அப்படி இருக்கலாம். ஆனா இங்க பைபிள் சொல்றது நமக்கு தேவையான கிறிஸ்துவ மேனர் எதுன்னு சொன்னா முதல் வகையான தேவனுடைய வார்த்தையில நிலைத்து நிற்கிற பொறுமை. இதை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? பாருங்க, அது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, எந்த பொறுமை அப்படின்னா சிரமங்கள் சோதனைகளை பொறுத்தல், அது முதல் பொறுமை. இரண்டாவது சூழ்நிலைகளை தாங்கும் பொறுமை, அதான் முதல். மனிதர்களை பொறுத்தல், மனிதர்களின் குறைகளையும் கோபமூட்டல்களையும் பொறுத்தல். கோபம் ஏத்திட்டே இருந்தா கூட பொறுமையா போறதுன்றதுதான் இரண்டாவது. அது என்ன காட்டிலும் உங்களுக்கு இருக்கலாம், உங்களை காட்டிலும் இன்னொருத்தருக்கு இருக்கலாம், நம்ம எல்லார காட்டிலையும் உலகத்தான் தேவனே யாருன்னே தெரியாத நபர் கூட இருக்கலாம். அதனால அது பெருசு கிடையாது, அதெல்லாம் விஷயம். ஆனா முதல் பொறுமை இருக்கு பாருங்க, அந்த பொறுமையை தான் இங்க ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியில இருக்கிற ஒரு பிளாக்கா ஒரு ஸ்டெப்பா தேவையான விஷயம். அந்த முதல் வகையான பொறுமை வந்தாவே இயல்பான இரண்டாவது வகையான பொறுமை நமக்குள்ள இருக்கும். இப்படிதான் உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். உங்களுக்கு பாருங்க, மொத்தமான தமிழ் வேறுபாடு அதை தான் சொல்றேன், இங்க அதை தான் சொல்றேன் பாருங்க. இப்போ அடுத்தது இந்த பொறுமைக்கான ரெண்டு விஷயங்கள் சொன்ன இல்லைங்களா, ஒண்ணு தேவனுடைய வார்த்தையில இருப்பது, இரண்டாவது மனிதர்கள் மத்தியில பொறுமையா இருப்பதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது இன்னொரு விஷயத்த சொல்றேன், தேவன் நம் மீது காட்டும் பொறுமை. காட்டுறாரா இல்லையா சொல்லுங்களேன். நான் பொறுமையா மொத்தமா உடச்சிடலான் இருக்கிறேன். வெறும் அந்த பிரமிட்ல இருக்கிற அந்த பாகத்தை மட்டும் பேசாம, பொறுமைன்றது என்ன, தேவன் நம்ம மீது பொறுமை இருக்கிறாரா இல்லையா பிரதர், இருக்காரா இல்லையா, அந்த பொறுமையை பேச வேண்டிய காரியம் இருக்குது, அதையும் நான் பேசுறேன். கவனிங்க. அடுத்தது பாருங்க, இந்த பொறுமையை குறிச்சு திருப்பதி சொல்ற அந்த ஒரு சில லைன்ஸ் மட்டும் காட்டுறேன், கவனிங்க. கவனிங்க. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். இது எந்த ஒரு நன்மையான ஈவும் எந்த நன்மையான வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறதா இருக்கிறது.
பூர்ணமான எந்த வரமும். அப்ப இந்த பொறுமைன்ற விஷயமும் உலகம் பாக்குறதுக்கு படி அது யாருக்குள்ள இருந்திருக்கணும்? ஒரு குணாதிசயமா தேவனுக்குள்ள இருக்கணும். அப்ப தேவன் தான் ஃபர்ஸ்ட் பொறுமையானவர். தேவனுக்குள்ள இருக்கிற இந்த பொறுமையின் சுவாபம் தான் இது. இப்ப இங்க சொல்லப்படுது, ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இருக்கும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். அப்போ இந்த பொறுமைன்றது தேவனுக்குரிய பொறுமை. இந்த பொறுமையின் சுவாபத்தை தான் யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா ஆதாமுக்கு கொடுத்தார். ஆதாமுக்குள்ள இருந்த ஒரு சுவாபம் தான் இது. அப்படின்னா தீர்க்கதரிசி இங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுது, ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு ஒரு வார்த்தை உரைக்கப்பட்டுச்சு. யார் வாயிலிருந்து உரைக்கப்பட்டுச்சு? கரெக்டுங்களா? இப்படி சொல்லப்படுது. வார்த்தைன்னு உரைக்கப்பட்ட வார்த்தை வெளிச்சம் உண்டாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு நாள் ஆச்சு. கரெக்டுங்களா? ஒரு நாள் ஆச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒரு நாள் கர்த்தருடைய பார்வையில் எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி வாயிலிருந்து புறப்பட்டு வெளிச்சம் உண்டாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 1000 வருஷம் ஆச்சு. அவர் வாயிலிருந்து உண்டாகிட்டு அந்த வெளிச்சம் உண்டாகிற வரைக்கும் அந்த 1000 வருஷம் யார் வெயிட் பண்ணும்? தேவனே வெயிட் பண்ணும், இல்லைங்களா? அப்போ அந்த வார்த்தை வல்லமையா மாறுறதுக்கு பேசிக்கா ஒண்ணு தேவை. என்ன வேணும்? டைம். ஒண்ணு என்னங்க? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாம தேவனத்துல எதை பெற்றுக்கொள்வதுன்றது கூடாத காரியம். அப்ப தேவனுக்குள்ள ஒரு குணாதிசயம் இருக்குது. அந்த குணாதிசயம் வல்லமையை கொண்டது. தேவனுக்குள்ள இன்னொரு குணாதிசயம் இருக்குது, அது மனித தன்மை உள்ளது, விசுவாசம் உள்ளது. விசுவாசத்தினால தேவன் வெளிச்சத்தை கேட்க விரும்புறாரு. அப்ப உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா தேவன் என்ன பண்றாரு? வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரே நபரா 1000 வருஷம் விசுவாசிக்குனே வெயிட் பண்றாரு வெளிச்சத்துக்காக. இதான் ஃபர்ஸ்ட் பொறுமை. பூமியில நடந்த ஃபர்ஸ்ட் பொறுமை எதுங்க? வெளிச்சம் உண்டாகிறதுக்கு உரைக்கப்பட்டதுக்கும் வெளிச்சம் உண்டாகிறதுக்கு இடைப்பட்ட கேப் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல தேவன் என்னவா இருந்தாரு சொன்னா, விசுவாசித்து கொண்டே. ஏன் பொறுமையா இருக்க முடிஞ்சுன்னா விசுவாசம் அவருக்கு எதை கொண்டு வந்துச்சு? எதை கொண்டு வந்துச்சுங்க? வல்லமையை கொண்டு வந்துச்சு. வல்லமை அந்த ஞானத்தை கொண்டு வந்துச்சு. ஞானம் கரெக்டான வார்த்தையை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பொறுமையோட வெயிட் பண்ணிட்டே இருந்தார். அந்த பொறுமை, அந்த கேப் தான். அந்த கேப் அப்படின்னா சொன்ன வார்த்தைக்கான கோலை அச்சீவ் பண்ற வரைக்கும் அந்த என்டியூரன்ஸா வெயிட் பண்றார் தேவன். ஆடா, இந்த வார்த்தை சரியில்லையே, வேற வார்த்தை சொல்லலாம், வேற மாதிரி வார்த்தையை சொல்லலாம். நம்ம இப்ப இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் சொல்ற பாருங்க, சாட் ஜிபிடில நம்ம சொல்லும் போது இந்த வார்த்தை சரியில்லை, சரி இந்த வேற வார்த்தை மாத்திக்கலாம் அப்படின்றது இல்லாம தான் வார்த்தையின் மேல அவர் ஃபர்ஸ்ட் விசுவாசம்லாம் இருந்தார். அவர் வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குதுன்றது அவர் விசுவாசமல்லவரா இருந்து அதுக்கான சரியான ஞானத்தையும் அதுக்கான சரியான தன்னடக்கத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் பொறுமையா காத்திருந்தார். இது அவருடைய வல்லமையில. அடுத்தது அது தன் சிருஷ்டிகள் இடத்துல அதை வெளிப்படுத்துறாரா? யார்கிட்ட வெளிப்படுத்துறாரா? தன் சிருஷ்டிகள் இருக்கு இல்லையா, சிருஷ்டிகள் நம்ம தானே சிருஷ்டிகள். அந்த சிருஷ்டி கிரியேஷன்ஸ் கிட்டே அவர் வெளிப்படுத்துறாரா? கோடிங்க நல்லா பாருங்க, அதான் சொல்றேன். அப்போ அங்க பாருங்க, அடுத்தது ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கவும் இரக்கவும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் உள்ள தேவன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பொறுமை எங்க இருந்து வந்துச்சுங்க? இது யார்கிட்ட இருக்கிற குணம் இது? அதனாலதான் ஃபர்ஸ்ட் காட்டணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இதுல எடுத்துன்னு வந்து கேரக்டர்ஸ்ல காட்டலாம் நினைக்கிறேன். கவனிங்கண்ணா, கேரக்டர்ஸ்ல அடுத்தது கவனிங்க. அடுத்தது பாருங்க, ஐந்தாவதாக உன்னுடைய விசுவாசத்தோட பொறுமையை கூட்டிக்கொள். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று வேதம் கூறுகிறது. பாருங்கள், நாம் எங்குள்ளோம்? ஆம், பாருங்கள், இந்த வளர்ச்சியில் அடுத்தபடியாய் வைத்து கட்டப்படுவது பொறுமையாகும். தேவன் தம்முடைய கட்டிடத்தில் உண்மையான வஸ்துக்களை வைக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் ஒரு பில்டிங்ல, நான் உங்களுக்கு அது எல்லாத்துக்கும் முன்பதாக ஒரு காரியம் தெரியணும். இந்த பில்டிங் தேவ ஆலயன்றதை புரிஞ்சுக்கணும். தேவன் வாசமா இருக்கிறதுக்கு முன்பதாக அந்த பில்டிங்க அந்த ஸ்ட்ரக்சர்ல கட்டாரு. அதுக்கப்புறம் தான் தேவன் என்ன பண்றாரு? இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸ்தாபனத்துல இருக்கும்போது நீங்களே ஜீவன்ல தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள்ன்ற மாதிரி வார்த்தை கேட்டோம் இல்லையா? அது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இப்ப சொல்லுங்க. பரிசுத்தாய் உள்ள வருதுன்னு சொல்லி எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்னை கெடுப்பார். வார்த்தைகளை கேள்விப்படுறல. தேவன் வந்து தங்கி இருக்கிறாரா? அப்படின்னா தங்கவே இல்லை. தேவன்
பரிசுத்தாய் உணர்வு அவன் பெற்றுக்கொண்டுள்ளானே தவிர தேவன் நித்தியமா ஒரு மனுஷனுக்குள்ள வாசமாய் இருக்கிறதுக்கு இப்பேற்பட்ட குணாதிசயம் இல்லாதபடிக்கு அந்த மனுஷனுக்குள்ள தேவன் கோயில் கொள்ள மாட்டார். அவனோட ஜெபத்துக்கான வல்லமை கிடைக்கும், வரத்துக்கான வல்லமை வெளிப்படும், அவன் எல்லா காரியம் வெளிப்படுமே தவிர அந்த மனுஷனுக்குள்ள கிறிஸ்து வாசமா இருந்து வெளிப்படணும்னு சொன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வரும்போதுதான் அது தேவாலயமா மாற முடியும். அதுக்குள்ள தேவன் இருந்து அந்த நபருக்குள்ள தேவன் பேச முடியும். இந்த ரகசியம் தான் ஸ்தாபனத்துக்கு தெரியும். இந்த ரகசியம் தான் நம்ம செய்தியில இருக்கிறோம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இது இந்த பில்டிங்ல எதுக்கு கட்டுறோம்னு சொன்னா தேவன் வர்றதுக்கே கட்டுறோம். நம்ம என்ன சொல்றோம்? தேவனை பெற்றுக்கொண்டுதான் அநேக நேரங்கள் என்ன பண்றோம்? உரிமை பாராட்டுறோம் கிடையாது. ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர், கரெக்டான ஸ்ட்ரக்சர்னாதான் தேவன் வந்து வாசமா இருப்பார். அதுக்கு நடுவுல வல்லமையையும் பரிசுத்த அபிஷேகம் வார்த்தையின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வோமே, அது எப்படி பெறுதாருன்னு சொன்னா அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளணுமே தவிர தேவன் பெர்மனன்ட்டா அந்த நபருக்குள்ள பிளேஸ் ஆவறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தேவை. ஆமென். பாருங்க, அது கீழே தீர்க்கதரிசி எதனுடன் பொறுமை, எத்தகைய பொறுமை தேவன் இங்க பேசுகிறார். முதலாவதாக அவர் தேவனுடன் பொறுமையா இருந்தார். அவர் தேவனுடன் பொறுமையா இருந்தார். உன்னிடத்தில் உண்மையான விசுவாசம் இருக்குமானால் உண்மையான பொறுமையையும் நீ பெற்றுக்கொள்வாய். ஏனெனில் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குறதா இருக்கிறது. தேவன் எதாயிலும் சொல்வாரானால் அவ்விதமே அதை விசுவாசிக்கிறாய், அது அவ்வளவே நீ பொறுமையை பெற்றுள்ளாய். பாருங்க, அடுத்தது பொறுமைன்றது என்னன்னு சொன்னா தேவனோட வார்த்தையில நிற்பதுதான் பொறுமை. தேவனோட வார்த்தை ஒண்ணு சொல்லுது, அந்த வார்த்தையில அது வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் இருக்கிற என்டியூரன்ஸ் தான் பொறுமை. கரெக்டுங்களா? பொறுமைன்றது என்னங்க? என்டியூரன்ஸ் என்னங்க? தேவனோட வாக்கு தத்தத்தை நிறைவேற வரைக்கும் நான் அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டே, ஏன்னா வெளியில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், என்ன அழுத்தும், என்ன தாங்க முடியாத அழுத்தம் வரும், ஆனால் நிக்கிறது தான். இப்ப ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுக்கிறார். அந்த எக்ஸாம்பிள் எடுத்து நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நோவா எடுத்துக்கிறார். நோவா பொறுமை உடையவனா இருந்தான் இல்லைங்களா? நோவா தேவனோட வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டுச்சு, நோவா பொறுமையோட இருந்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் வாழ்ந்த நாட்களில் நீதிமானம் உத்தமனாய் இருந்தான் வேதம் சொல்லுகிறது. அவன் தேவனோட நடந்தான் சொல்லப்பட்டுச்சு. அவன் 120 வருஷம் பொறுமை தேவைப்பட்டுச்சு தேவனோட வார்த்தை அவன் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு. அதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நோவா பேழையை கட்டி முடிச்சிட்டாரு. முடிச்ச பின்னாடியாக தேவன் நோவாவே நீ பேழைக்குள்ள உள்ள போன்னு சொல்லிட்டாரு. பேழைக்குள்ள போயிட்டாரு இல்லைங்களா? அப்ப உலகம் நோவா என்ன பண்ணுது? அவனோட வார்த்தையை சோதிக்குது, அவன் விசுவாசத்தை சோதிக்குது இல்லைங்களா? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். உங்க விசுவாசம் பரீட்சை பண்ண போடும் போது பொறுமை வரும். உங்க விசுவாசமா இருக்கும் போது பொறுமைன்ற குணம் இருக்காது. இந்த விசுவாசம் சோதனைக்கு உட்படுது பாருங்க. அப்பதான் பொறுமைன்ற குணம் பில்ட் ஆகும் நம்ம வாழ்க்கையில. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, தேவன் சுகமளிக்கிறவர் அப்படின்னு விசுவாசிக்கும் போது, தேவனை பாவாலை மன்னிக்கிறவர் விசுவாசிக்கும் போது, நான் கிறிஸ்துவ மேனர்ல இருக்கிறேன்ற விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசம் ஒரு வெளிப்பாடா கொடுக்கப்பட்ட என்பதாக அந்த விசுவாசம் இந்த உலகத்தால சோதிக்கப்படும், புடமிடப்படும். அப்போ நீங்க விசுவாசத்திலேயே நிற்கிறதுக்கான என்டியூரன்ஸ் லெவல் இருக்கு இல்லைங்களா? அது சோதிக்கப்பட்டு அடிக்கப்படும் போது நீங்க அதை ரீச் பண்ற வரைக்கும், எதை ரீச் பண்ற வரைக்கும் இருக்கிற அந்த நிலை, அந்த கேப் தான் பொறுமை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு பொறுமையை கொண்டு வர்றது எது? இப்பதான் வாச்சனே சோதனை. அதான் கரெக்டான வார்த்தை. நீங்க வாசிக்கிறேன் பாருங்க, சொல்ல பாருங்க. பரீட்சை இல்லாமல் பொறுமை வராது. எனக்கு பொறுமை வேணும்ன்றது. ஏன்னா நான் பேசிட்டு இருக்கிறத தேவனுடைய பொறுமையை பேசி கொண்டிருக்கிறேன், சகோதர மத்தியில இருக்கிற பொறுமையை குறிச்சு பேசல. அதுக்கப்புறம் வரேன் நான். தேவனோட வார்த்தையில ஏன் நிற்க முடியல நம்மளால? ஏன் நிற்க முடியல பிரதர்? தேவனோட வார்த்தை சொல்லுது, அதுல பொறுமை இல்ல. பொறுமை வேணும். அதுக்கு முன்பதாகவே இல்ல, சரியான வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசம் இல்ல. அந்த விசுவாசம் வல்லமையோடையா இல்ல, அந்த வல்லமை ஞானத்தோட இல்ல. ஞானம் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம்? தவறான வார்த்தைகளை வாயில என்ன பண்றோம்? பேசுறோம். அவிசுவாசம் தன்மையில பேசுறோம். அப்ப அதுக்கு மேல சோதனை, இந்த வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசம் சோதனைக்கு உட்பட அது சரியான விசுவாசமா இல்லாத காரணத்தால அது விழுந்து போகுது. புரிஞ்சா உங்களுக்கு? நல்ல வெளிப்பாடுகளை கேட்கறனே அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலா தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு வேணும். அது எங்க அப்பா சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாரு, எங்க பாஸ்டர் சொன்னாரு, என்னோட மனைவி சொன்னாங்க, என் கணவன் சொன்னாரு அப்படின்ற மாதிரியான வார்த்தை கிடையாது. உங்களுக்கு இண்டிவிஜுவலா
தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசம் சோதிக்கப்படும். அதான் நீங்க வசனம் சொல்ற பாருங்க, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோட எண்ணுங்கள். என்ன சொல்லுது பாருங்க, எப்போ விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு உள்ள வந்தோம், இந்த செய்திக்கு உள்ள வந்த பின்னாடிதான் மேட்ரு. எல்லாருக்கும் ஸ்தாபனம் சொல்லுது இல்லையா, பிசாசு நீங்க திரும்ப எதை ஏமாத்துறான், நீ உள்ள வந்துரு எல்லாமே சரியாயிடும். பிசாசு நீ பெரிய டிராப்பே தான், உள்ள வந்துரு. ஸ்தாபனத்துக்கு அப்படி சொல்லி ஏமாத்துறான். ஸ்தாபனத்துல போனீங்கன்னு சொன்னா இங்க உள்ள வந்துருங்க, உங்க வாழ்க்கை மாறிடும், உங்களுக்கு கார்ல இருந்து பங்களாவா மாறிடும், உங்களுக்கு 2 வீலர் இருந்து 4 வீலரா மாறிடும். இது மாதிரி ஏமாத்துறான். அதை என்டைம் மெசேஜ்ல ஒண்ணு ஏமாத்துறான். என்ன ஏமாத்துறான் தெரியுமா? என்ன ஏமாத்துறான் சொல்லுங்க பார்க்கலாம். என்டைம் மெசேஜ்ல சூப்பரா ஒரு சொல்லி ஏமாத்துறான். அதை நம்பிதான் பல வருஷம் நம்ம ஓடி இருந்தோம். சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு தெரியும் சொல்லுங்க. ஞானஸ்தானம் கிடையாது, நீ மனவாட்டி, நீ மனவாட்டி, நீ முன்குறிக்கப்பட்ட வித்து, நீ எங்க போனாலும் தேவனுக்கு கொண்டு வந்துருவாரு. இத சொல்லி 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 நம்ம இருக்கிற நிலையிலே பிசாசு வச்சுட்டே இருக்கான். உண்மை இது. இதனாலதான் அநேக பேர் அவங்க போற நிலை தெரியாம போய் தடுமாறி விழுந்து உலகத்தானோட மோசமான நிலைக்கு போயிடுறோம் நம்மலாம். பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் சொல்ல கிடையாது, நீ செய்தியை வாசிங்க. பிசாசுடைய வேலையை ஒருத்தனை பாவம் செய்ய வைக்கிறதா கிடையாதான், நீ கரெக்டா இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறதா. நீ ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. என்ன வருது சிரிக்கிறீங்க? உண்மை, நான் சொல்றது உண்மை. பிசாசுடைய வேலையே நீ கரெக்டா இருக்கிற. அவர் தேவையில்லாம பேசுறாரு, அவர் ஊழியக்காரர் தேவையில்லாம பேசுறாரு. கரெக்டா இருக்கிற, நீ கரெக்டா தான் இருக்கிற, எந்த பிரச்சனையும் உனக்கு கிடையாது. நீ மனவாட்டியா இருக்கிற, நீ எடுத்துக்கொள்ளப்படுறதுல பாரு, ஸ்தாபனம் எல்லாம் அப்படி இருக்குது பாரு, அவங்களுக்கு எல்லாம் சத்தியம் தெரியல, உனக்கு சத்தியம் தெரியுதுன்னு சொல்லி நம்ப வைப்பான். சத்தியம் தெரிஞ்சுக்கிறது விஷயம் இல்ல, சத்தியம் இங்க ஜீவியம் மாறுறதுக்கு என்ன தேவை? ரெண்டாவது டிராப் என்ன தெரியுமா? அடுத்த டிராப் அத சத்தியத்தை நியாயபரமான பார்வையில பார்த்து ட்ரை பண்றது. சத்தியம் தெரிஞ்சிருச்சு, நம்ம நடக்கலாம்னு சொல்லி மாம்சத்துல ட்ரை பண்றது. இந்த ரெண்டாவது பிசாசு இந்த செய்தியை ஒரு மனுஷன் பரிசுத்தாவை பெறாத நபர் இந்த செய்தியை வாசிச்சான்னு சொன்னா அவன் லீகலிஸ்டா மாறிடுவானா? லீகலிஸ்ட் என்ன? லீகலிஸ்ட் சொல்லி கிறிஸ்துவ ஒரு ஸ்தாபனமே இருக்குது. ஆர்மனிஸ்ட் சொல்லுவாங்க. கால்வினிஸ்ட், ஆர்மனிஸ்ட் 2 கொள்கை கோட்பாடுகள் இருக்கு. கால்வினிஸ்ட் சொல்லி ஹைப்பர் கிரேஸ் சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு நீ என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது, தேவன் உன்னை முன்குறிச்சிட்டாரு, தேவன் உன்னை கொண்டு வந்துடுறாரு, நீ எங்க போனாலும் தேவனுக்கு தெரியாதா அப்படின்றது ஹைப்பர் கிரேஸ். அதான் கால்வினிச கொள்கை கோட்பாடு. தேவன் முன்குறிச்சாரு, அவருக்கு எல்லாம் தெரியும்ன்றது. இது ஒரு வகையான வஞ்சகம். ரெண்டாவது ஆர்மினிசம்ன்றது நீ ரட்சிக்கப்படணும், நீ தான் பிரயாசப்படும். ரட்சிப்பு நீ பிரேயர் பண்ணி நீ வாங்குறது உனக்கான காரியம். ஒன்னொன்னும் நீ தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும்ன்றது. இது ரெண்டாவது வகையான டிராப். ரட்சிப்புன்றது இலவசமா தேவன் நமக்கு கொடுத்தது. கிருபைன்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? வாட் இஸ் மீன் பை கிரேஸ்? கிருபையை குறித்து என்ன? கிருபை என்னங்க? கிருபையை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? யாராவது சொல்ல முடியுமா? கிருபைன்னு சொல்றாங்க, கிரேஸ் சொல்றோம் இல்லையா, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இந்த காரியம் கண்டிப்பா சொல்லணும். நான் கண்டிப்பா உங்ககிட்ட நான் கேட்கிறேன். ஏன்னா கிருபையை அதிகமா பேசுறவங்க நம்ம தான். ஏமா என்ன பத என்னங்க? ஒண்ணு, அது ஒரு அர்த்தம். ஓகே, ஒன்றுமே இல்லாம இருக்கிறதுக்கு கொடுக்கறது. ஓகே, அப்புறம் வேற யாரும் சொல்லுங்களேன். சொல்லணும், இந்த காரியத்தை சொல்லணும். அது ரிட்டர்ன் நமக்கு தரது, அது வந்துட்டு இந்த உலகத்தினான ஒரு இது. நாங்களுக்கு அவருக்கு எதுவுமே தரல, ஆனா நம்ம மேல பாச நம்ம தேடி வந்து நமக்கு என்ன தேவை தரங்களா. ஓகே, கிருபைக்கான ரெண்டாவது எக்ஸ்பிளனேஷன். அப்புறம் எனக்கு எதுக்கு பிரதர் இந்த ஜான்சி, எனக்கு எது இதெல்லாம், என்னத்துக்கு எனக்கு இதெல்லாம் அப்படியே கிருபைன்னா என்ன? ஏன்னா கிருபையை குறிச்சு நம்ம அதிகமா பேசி இருக்கிறோம். கிருபைன்னா என்ன? வேற யாராவது யோசிக்கல? ஏதாவது யோசிச்சு சொல்லுங்களேன், தப்பு ஒண்ணு கிடையாது. இது எக்ஸாம் மார்க் எல்லாம் போட கிடையாது. நீ என்ன உங்களுக்குள்ள ஒரு புரிதல் உள்ள உட்காந்துருக்கும். இவ்வளவு வருஷமா செய்தி சொல்லி 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 ஒரு புரிதல் உட்காந்துருக்கும் இல்லையா? அததான் கேட்கிறேன். புரியுது உங்களுக்கு? கிருபையை குறிச்சு அதிகமா பேசிருக்கு, ஏதாவது சொல்லாமே. என்ன கிருபையை குறிச்சு என்ன நினைக்கிறீங்கம்மா நீங்க? சிரிக்கிறதா கிருபையா? சொல்லுங்க, வாயத்தன சொல்லுங்களேன். வேற ஏதாவது சொல்லாமே. கீதா சொல்லாம அமைதியா இருக்கிறதா? சொல்லுங்க, வயத்தன சொல்லுங்களேன். நான் பெருசா பெரிய கொஸ்டின் கிருபையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேக்குறேன். நம்முடைய பிரயாசத்திலிருந்து வராது.
நம்ம பிரயாசத்துல வராது. ஓகே, நமக்குள்ள பிரயாசப்படாத வர்றது. இவரு என்ன சொன்னாருன்னா கொடுக்கறது, பிரயாசம் இல்லாம வர்றது. இவரு திரும்ப ரிட்டர்ன் வராதுன்னு தெரிஞ்சு கொடுக்கறது இல்லைங்களா? அதான் சொன்னீங்க. ஃப்ரீயா தர்றது எல்லாம் மேக்ஸிமம் ஒரே மீனிங் தான். வேற வேற அதான் ஒண்ணுமே இல்லாம கொடுக்கறது, இலவசமா கிடைக்கிறது. கரெக்டான ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குது, ஆனா சொல்ல தெரியல உங்களுக்கு யாருக்குமே. கிருபை அப்படின்னு சொன்னா தகுதி இல்லாதவனுக்கு அளிக்கப்படுகிற இரக்கமே கிருபை ஆகிறது. புரியுதா உங்களுக்கு? ரோட்ல ஒண்ணும் இல்ல, அவன் உழைக்கவே இல்லை, கொடுக்குறான் அது பிச்சை, அது என்ன கிடையாது? கிருபை கிடையாது. கிருபையாது. அவன் ரிட்டர்ன் கொடுப்பான்னு சொல்லியும் தெரியாது. ஒருத்தன் வந்து குளிர்ல நடிகன்னு இருக்கிறான், அவன் கேட்கல, ஆனா என்ன வேணும்னு தெரிஞ்சு நம்ம போய் கொடுக்குறோம், அதுவும் கிருபை ஆகாது. கிருபைன்னா தகுதி இல்லாதவனுக்கு அளிக்கப்படுகிற இரக்கம். இரக்கம்னா என்ன அப்படின்னா, முட்டா செத்துருவான், அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணோம்? கண்டிப்பா பண்ணே பண்ணுன்றது இரக்கத்தை இறங்குறது, மனம் இறங்குறது. அந்த இறங்குதலுக்கு முன்பதாக அவன் தகுதி இல்லாதவனா இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு பயங்கர துரோகம் பண்ணிருக்கும். யாருக்கு உங்களுக்கு தகுதி இல்லாதவன்? யாருங்க உங்களுக்கு தகுதி இல்லாதவனா பாக்குறது யாரு? என் துரோகிய, என் எதிரிய, எனக்கு வாண்டடா மோசமான காரியங்களை செய்தா பாருங்க ஒருத்தன், அவன் தான் தகுதி இல்லாதவன். அந்த தகுதி இல்லாதவன் ஒரு நோயில வியாதியில விழுந்து கீழே கிடக்கும் போது செத்துருவான், விட்டா செத்துருவான்னு நினைக்கும் போது அந்த இடத்துல காட்டுற இரக்கம் தான் கிருபை ஆகிறது. ஏதாவது கிருபை புரிஞ்சுக்கலாம். கிரேஸ் மீன்ஸ் வாட் இஸ் அ கிரேஸ் அப்படின்னா தகுதி இல்லாதவனுக்கு இரக்கம். அந்த இரக்கம் தான், அந்த இரக்கம் தான். அதாவது ஒரு பிச்சைக்காரனுக்கு காட்டும் போது அது கிருபை கிடையாது. ஏன்னா அவன் தகுதியானவன் தான், அவன் இல்ல எனக்கு எந்த துரோகமும் பண்ணல அவன். அப்ப நம்ம எல்லாம் கிருபை பெற்றோம் எப்படி சொல்றோம்? தேவனுக்கு விரோதமா துரோகம் பாவம் செஞ்சோம் இல்லைங்களா? நம்மள அப்படியே விட்டுட்டா என்ன ஆயிடுவோம்? நம்ம செத்துருவோம். அப்படியே விட்டா பாவத்தின் பிடியில இறந்துருவோம், மரிச்சிருவோம். இப்போ இவங்களுக்கு காட்டுற இரக்கம், தேவன் இரக்கமுடையவனா இருந்து காண்பித்தார். அதான் கிருபை. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? என்னைக்குமே மறக்க கூடாது. புரிஞ்சுக்கலாம்? அப்ப இங்க பாருங்க, அந்தபடியே என்ன நடக்குது பாருங்க. ஒன்றிலும் அறிந்து மிகவும் சந்தோஷமா எண்ணுங்கள். உங்களுக்கு விசுவாசத்தின் பரீட்சை தான் பொறுமையை என்ன பண்ணுங்க உண்டாக்கும். பரீட்சை ஒரு டெஸ்ட் தான், பொறுமையை பில்ட் பண்ணும் சொல்றாரு. அடுத்தது அடுத்த காரியத்தை சொல்றேன் பாருங்க. அடுத்தது என்ன விஷயம் இம்பார்ட்டன்ட் பொறுமைக்கு? மோசே எக்ஸாம்பிள். நோவா எக்ஸாம்பிள் சொல்லணும். நோவோட நிறுத்தணும், நோவோட கண்டினியூ பண்ணலாம். நோவா பொறுமையுடையனா இருந்தான், 120 வருஷம் பொறுமையுடையனா இருந்தான். தெரிந்து சொல்றாரு. அந்த பொறுமை எந்த அளவுக்கு நீடிச்சுது அப்படின்னு சொன்னா, நோவோட பொறுமை நீடிப்பு எப்படி நீடிச்சுன்னு சொன்னா, தேவன் சொல்ற எல்லா வார்த்தையும் கீழ்ப்படிஞ்சான். நோவா காலத்துல மழை வெள்ளம் இல்ல. தேவன் பேலையை கட்ட சொன்னார். பேலையை கட்ட சொன்னா ஆர்க்க கட்ட சொன்னார். கட்டாரல அந்த பேலை எப்படி கட்டுறாரு? நோவாவுடைய அறிவு எந்த அளவுக்கு உலக ரீதியான அறிவு மங்கி போயிருச்சுன்னு சொன்னா, பேலை ஓடுறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். பேலையை கட்டுறதுக்கு இவ்வளவு மெஷர்மெண்ட், இந்த தண்ணியில இவ்வளவு வாட்டர்ல இவ்வளவு வெயிட்ல நிக்கணும்னு சொல்லி தண்ணி கிட்ட கடல் தண்ணீர் பக்கத்துலதான் என்ன பண்ணுவாங்க? பேலையை கட்டுவாங்க. இவர் மலை மேல கட்டுறாரு. அந்த அளவு உலகத்தின் மூளை இல்லாத ஒரு மனுஷனா, தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பி ஜீவிக்கிற ஒரு மனுஷனா நோவா இருந்தார். அப்போ நோவாவுக்குள்ள இருந்த விசுவாசத்தினால உண்டான ஞானம் உலகத்துக்கு பைத்தியமா இருந்துச்சு. நோவாவுக்கு அந்த விசுவாசம் எதை கொண்டு வந்துச்சு? அடுத்தது வல்லமையும் ஞானம் கொண்டு வந்துச்சா இல்லைங்களா? விசுவாசத்துக்கு நோவுக்கு ஒரு ஞானம் இருந்திருக்குமா இல்லையா? அந்த ஞானம் எதனால வந்துச்சுன்னு சொன்னா விசுவாசத்தினால வந்துச்சு. அந்த விசுவாசத்தினால வந்த ஞானம் உலகத்துக்கு என்ன இருந்துச்சு? பயிற்சியமா இருந்துச்சு. அப்போ எல்லாரும் சிரிக்கிறதுக்கு ஏதாவது காமெடி ஷோ எல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு யூடியூப் இருக்காங்க, கிடையாது. திருப்பதி சொல்றாரு, நோவோட பேலைக்கு முன்னாடி போய் சிரிச்சுட்டு வருவாங்க. நோவோட பேலைக்கு முன்னாடி போயிட்டு சிரிச்சுட்டு வருவாங்களாம். ஆமாங்க, காமெடிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுட்டு வருவாங்களாம். உலகத்துக்கே வந்து நோவோட பேலை தான் காமெடி ஷோ இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இதெல்லாம் முடிஞ்சு 120 வருஷம் ஆக போகுது. சொல்லிட்டே இருக்கிற 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் கிராஸ் ஆகுது. 120 வருஷம் ஆனபடி ஒரு நாள் நோவா தன் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுடைய மனைவிமார்களும் சொல்றாரு, நாம இப்ப என்ன பண்ணலாம்? உள்ள போயிடலாம். 120 வருஷம் மழை வருதுன்னு வெயிட் பண்ணி பேலையை கட்டினேன். இப்போ உனக்கு முத்தி என்ன ஆகி போச்சு? முத்திருச்சு. இப்போ மழை வராமே உள்ள போகணும்னு சொல்ற. பொறுமை. சரி, ஓகே, உள்ள போயிடலாம். நாளைக்கு மழை வருது, இனி உள்ள போயிடலாம். தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க வாசிங்க. உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நாள் அது கடை டோரை லாக் பண்றாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு சில பெருமையுடைய நபர்கள் அங்க இருந்தாங்களாம். புரியுதா உங்களுக்கு? நம்ம செய்தியில நம்ம தான் கிங்னு நினைக்கிறவங்க கிடையாது. நியர்பை வந்துட்டு போறவங்களா இருப்பாங்க. கிருபை தான் நம்ம பாதுகாக்குது.
அப்ப அவங்க ஒருவேளை நோவா சொல்ற மாதிரி நடந்துட்டா என்ன ஆகுது அப்படின்னு நினைச்சுலாம் இருந்தாங்களாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்படி நடக்குது, ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஆகும்போது நாளைக்கு மழை வந்துடும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லி நோவா சொல்றாரு. எல்லாருக்கும் மீட்டிங் போட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. போயிட்ட உடனே அடுத்த நாள் காலைல சூரியன் பலார்னு எரியுது. அப்போ 2வது நாள் அவங்க மனைவி வந்தாங்க. திருதி சொல்றாரு, முதல் நாளா மனைவி வராங்க. வந்துட்டு என்ன பிள்ளைங்க எல்லாம் நம்பி உள்ள வந்துட்டோம், வெளியில எல்லாம் தக்காளி அடிக்கிறாங்க. வந்து சொல்றாருங்க, தக்காளி அடிக்கிறாங்க, சத்தங்குது, திட்டுறாங்க, கிண்டல் பண்றாங்க. வந்து பேலை கிட்ட வந்து கிண்டல் பண்றாங்க. பைத்தியக்காரன் 120 வருஷமா பைத்தியம் முத்தி இப்ப என்ன பண்ணிட்டான், உள்ள போயிட்டான் போது, இல்ல தேவன் சொன்னார், தேவனால மழையை உண்டு பண்ண முடியும் அப்படின்ற வல்லமை, அவருக்கு வல்லமை இருக்குதுன்ற பொறுமை இருந்துச்சு. முதல் நாள் பொறுமை. 2வது நாள் யார் வருது, சேம் வர்றாரு. அப்பா நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பாருங்க, ஏதாவது தூக்கத்துல கிட்ட கனவு ஏதாவது கண்டுட்டீங்களா? ஆமாங்க, நம்பிக்கை உள்ள இறங்கிட்டோமா, மோசமாயிடும்பா. இல்ல தேவன் வந்து என்ன பண்றாரு, அந்த மாதிரி 7 பேரும் ஒரு நாள் வராங்க. 7 பேரும் ஒரு நாள் வராங்க. இல்ல தேவன் சொல்றாரு, வழக்கமா அடுத்த நாள் இன்னும் பிரகாசமா சூரிய இது வெளிச்சம் பிரகாசமா மாறுது. 7வது நாள் வரும்போது பெரிய ஒரு இடி வந்துச்சான். பெரிய ஒரு இடி வந்து வெளிச்சம் வந்து மின்னல் வந்து போய் தாக்கி அப்படியே மழை கொட்ட ஆரம்பிச்சான். அப்போ அந்த பொறுமைன்றது எந்த அளவுக்கு இழுத்துட்டு வருது பாருங்க. நோவாவுக்கு என்ன இருந்திருக்கணும், விசுவாசம். அந்த விசுவாசத்தை வல்லமையை கொண்டு வந்து சரியான வகையான ஞானமா மாறி, அந்த ஞானம் பேசும்போது தன்னடக்கம் சரியான, இல்ல பரவாயில்ல ரிவர்ஸ் ஆயிட்டு உள்ள வந்த பின்னாடி 2 நாள் கழிச்ச உடனே கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு திரும்ப வரலாம் அப்படிலாம் இல்லாம, நான் தவறா சொல்லிட்டேன், நானா நினைச்சுக்கிறேன் தேவன் பேசுன மாதிரி. நிறைய நேரங்கள்ல அப்படிதான் நம்மளுடைய பிரம்மை தான் கடைசி சொப்பனங்க வந்துடும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ஊழியக்காரன் பார்த்திருக்கேன். அவங்க எதை நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அது பிரம்மையா சொப்பனம் வந்துடும். அதை எடுத்து எழுதி வச்சு அதுக்காக பிரேயர் பண்ணி அதுக்காக ஓடுவாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நீங்க எனக்கு நாயா வரீங்க சொப்பனத்துல. ஆமாங்க, உண்மை. நான் காமெடிக்காக சொல்ல வரல. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் தோன்றுவது போல தேவனோட வெளிப்பாடு அப்படி இருக்காது, கிளியரா இருக்கும். தேவனோட வெளிப்பாடு எப்படி இருக்கும், கிளியரா அச்சமா இருக்கும். தேவன் குழப்பவர் கிடையாது, குழப்பத்துக்கு காரணம் கிடையாது. தெளிவா 1 2 3 முறை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தேவன். 1 2 3 தீர்க்கதரிசி வாழ்க்கையில பாருங்க, அவர் கொடுக்குற வெளிப்பாடு அவ்வளவு தெளிவா இருக்கும். அப்படி சொப்பனத்துல எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, அதுல வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நபர்களை கொண்டு, செயல்களை கொண்டு, காட்சிகளை கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். புரியுதா உங்களுக்கு? அப்படி நோவுக்கு அவ்வளவு தெளிவான அந்த விசுவாசம் பறிச்சுக்கப்பட்டு எல்லாரும் இருக்கிறவங்களாம் நோவோட பிள்ளைய செல் பண்றான், மத்த செல் பண்றான், நல்லா ரேட் வாங்குறான் அந்த தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? காரணம் என்ன, அவர் ஏதோ செய்யறாரு, மேலே செய்யறான். இன்னைக்கு அது மாதிரிதான் பேழையை கட்டுறதுக்கு எல்லாம் மரம் கொடுக்குறாங்க, ஆனா பேழைக்குள்ள யாரும் வர்றதே கிடையாது. இந்த மெசேஜ்ல என்ன பண்றாங்க, பேழைக்குள்ள அடிக்கடி ஒருத்தர் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, எல்லா ஊழியக்காரங்களும் பஸ்ல ஏத்திடுறாங்களா, இவங்க ஏற மாட்டாங்களா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பஸ் போதான், நித்தியத்தை நோக்கி பஸ் போதான், எல்லாரும் வாழ்ந்து ஏறுன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, ஏத்தி விட்டு இவங்க கீழே நின்றுறாங்களா, பஸ் ஏறிடுறான். அந்த மாதிரி இன்னைக்கு நிலைகள் அப்படி போயிட்டு இருக்கு. அடுத்தது பாருங்க, முக்கியமான விஷயத்த சொல்றேன், என்ன நடக்குது பாருங்க. இப்போ இந்த பொறுமை என்ற விஷயத்துக்கு 2வது, மோசே கிட்ட பொறுமை வச்சுன்றாரு. மோசே எகிப்துக்கு போய் அங்க பேசுறாரு. நான் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலா சொல்றதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் பாஸ்டா சொல்லிடுறேன். தேவன் வந்து ஒரு கோலை கொடுத்து, நீ போயிட்டு என்ன பண்ணு, அற்புத அடையாளம் செய்யுன்னு சொல்லியாச்சு, இல்லைங்களா? மோசே போய் என்ன பண்ணாரு, கோலை போட்டார். கோலை போட்ட என்ன ஆச்சு, பாம்பா மாறின. இது என்ன பிரமாதம், நான் பாரு எங்காலங்களை கூட்டு வர சொல்லி என்ன முறை வந்து என்ன பண்றாங்க, கோலை போட்ட உடனே டக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கோலை எடுத்துட்டு போவோம். இல்லங்க, சும்மா நான் எதுவும் மேஜிக் ஒண்ணு பண்ணேன். ஆனா மோசேக்கு அங்க ஒரு பொறுமை இருந்துச்சான். தீர்க்கதரிசி கிட்ட ஆல்ரெடி அந்த தீர்க்கதரிசி மோசே கிட்ட தேவன் ஒரு காரியத்தை காட்டினார். நீ கோலை என்ன பண்ண, மோசே போடு, அது என்னவா மாறும். 2வது முறை திரும்ப அந்த கோலை எடு, அது என்னவா மாறுது, திரும்ப கோலா மாறும். தீர்க்கதரிசி சொல்றாரு, அது என்ன சொல்றாரு, முதல் பிறப்பை என்னால கொடுக்க முடியுமானால் 2வது பிறப்பை என்னால கொடுக்க முடியும்ன்றது அர்த்தம். அப்படின்னா முதல் பிறப்பு மரணத்தை கொண்டு வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் பிறப்பு. கோல் எதுக்கு அடையாளமா இருக்குதுங்க, ஒரு மனுஷனுக்கு பிறப்பு அடையாளம் இருக்கு. ஒரு மனுஷன் தானங்க, ஒரு கட்ட மரிச்ச கோல்ன்றது மரணத்துக்கு அடையாளங்க. மரிச்ச கோல் இருக்கு, மரணம் இருக்கு இல்லையா, அதை தூக்கி போடும்போது, கரத்துல இருந்து தூக்கி போடும்போது, மனுஷன் தேவனுடைய கரத்துல இருந்து வெளியே போகும்போது என்ன மாறிச்சு, அது சர்ப்பமா மாறிச்சு. முதல் மனுஷன் அப்படிதானே மாறி போன, தேவன் கரத்துல இருந்து வெளியே போகும்போது. புரிஞ்சா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தேவன் திரும்ப அதை நீட்டி பிடிக்கும் போது அந்த இடத்துல வந்து மோசே வந்து தேவனுடைய அடையாளமா இருக்கிறான். தன் வலது கரத்தை கொண்டு பிடிக்கும் போது என்ன மாறுறான், திரும்ப கோலா மாறுது. அப்படின்னா முதல் பிறப்பு மரணத்தை, 2ஆம் பிறப்பு நித்திய ஜீவனையும் கொண்டு வர முடியும். முதல் பிறப்பை கொடுத்த என்னால
இரண்டாவது பிறப்பையும் கொடுக்க முடியும். உன்னை சிருஷ்டித்த எனக்கு உன் சிருஷ்டியை மறுரூபப்படுத்த முடியும்ன்றத காட்டினாராம். நான் அதை உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் செய்தி தனியா கொடுத்திருக்கேன். மோசே கொடுத்த 2 அடையாளம் செய்தி தனியா கொடுத்திருக்கேன் பாருங்க, அதுல சொல்லியிருக்கேன். அப்போ இந்த அடையாளத்தோட தேவன் மோசையை கொடுத்து அனுப்புறாரு. அப்படின்னா திரும்ப சொல்றாரு தேவனுடைய நியாய தீர்ப்பின் கோல் அப்படின்றாரு. எந்த கோலாங்க? தேவனுடைய இந்த மோசை கையில இருந்தது தேவனுடைய நியாய தீர்ப்புன்றாரு. இந்த கோலை எடுத்து போய் மோசை என்ன பண்றாரு? இப்போ போட்டாரு. போட்ட உடனே நீ கோலை போடு அப்படின்னு தான் தேவன் சொன்னாரு. அவங்களும் கோலை போடுவாங்க, அதுவும் பாமா மாறு சொல்லி தேவனுக்கு சொல்ல. தேவன் சொன்னாரா? இல்ல. இப்ப மோசை எடுத்து உள்ள போடாச்சு, கோலை போடாச்சு, பாமா மாறிடுச்சு. அவங்களும் குழந்தைக்கு என்ன பண்றாங்க? போடுறாங்க. ஆனா மோசையால அது என்ன பண்ணல, எக்ஸ்பெக்டே பண்ணல. மோசை எக்ஸ்பெக்ட் பண்ணாரா? நம்ம என்ன பண்ணிருப்போம்? என்னடா இது, நம்ம போட்டோம், நம்மதான் பெரிய பவர் நினைச்சோம், நம்ம சரண்டர் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பாங்க. ஆனா மோசே அந்த இடத்துல பொறுமையா இருந்தான். திருதி சொல்ற மோசையுடைய கோல் மத்த கோள்கள் என்ன பண்ணுதுங்க அப்படின்னு சொன்னா இது கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு அடையாளமா இருக்குது. இல்ல கிறிஸ்து தான் என்ன மாறினார் நமக்காக? சர்ப்பம் மரணம் உயர்த்தப்பட்ட சர்ப்பம் மீது அடிக்கப்பட்ட தெய்வீக நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்குதுங்க. உங்களுக்கு நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு புரியல. அந்த கோல் சர்ப்பமா மாறும் போது கிறிஸ்து தான் நமக்கு என்ன மாறினாருங்க? சாபமா மாறினார். அதனாலதான் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்துக்கு அடையாளமா இருக்குது. உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்குது. அங்க கோல் சர்ப்பமா மாறது கிறிஸ்து நமக்காக மரணமா மாறினார்ன்றதுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது? கிறிஸ்துன்றது கிறிஸ்து தான். அது புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ அவங்க கோல் எடுத்து போடும் போது அங்க இருக்கிறது பாவம் மரணமும், இங்க இருக்கிற கோலை என்ன பண்ணிடுச்சாங்க? அத விழுங்கிடுச்சு. அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அதிகாரங்கள் அவங்களோட கோல்ல யாருக்குள்ள கோலுக்குள்ள போயிடுச்சு. இப்போ எல்லாருடைய கோல் எங்க இருக்குது? இப்போ மோசையோட கரத்துல இருக்கு. கரெக்டா? அவன் எந்த எம்பிரையோட கோல் இப்ப எங்க? இதுக்குள்ள இருக்குது. அப்படின்னா அவங்களுடைய அது எல்லா அதிகாரத்தையும் இந்த கோல்ல இருக்கிற சர்ப்பம் கிராப் பண்ணிடுச்சு. கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் எல்லாருடைய மரணத்தை எடுத்துருச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? புரியுதா? கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் அவருடைய சிலுவையில உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமா இருந்தார். அந்த சர்ப்பம் பிசாசனால் உண்டான மற்ற பாவங்களை மரணம் எடுத்துக்கொண்டு இவர் வல்லமை மிக்கதா மாறிடுச்சு. அது அந்த பொறுமை மோசைக்கு தேவன் கொடுத்து இருத்துறதுக்கு. அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்களேன். அடுத்த இம்பார்ட்டன்டான காரியத்தை சொல்றேன். தேவன் 2க்கு வரும்போது மோசே சொல்ற, மோசே கொஞ்சம் சைட்ல வா, இந்த ஜனங்களை என்ன பண்ணிடுறேன், அழிச்சு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். மோசே சொல்றாரு, ஆண்டவரே அழிக்காதீங்க, நீங்க அழிச்சின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என் பேரை கிறுக்குல போடுங்கன்னு சொல்றாரா இல்லையா? மோசையை பார்த்து சொல்றாரு, ஜனங்களை இப்படி சொன்னாங்களா, வெளியில இருக்கிற ஜனங்களை மோசமா பேசுவாங்க ஆண்டவரே அப்படின்போது, இப்போ தேவன் நியாய தீர்ப்பு நியாயாதிபதியா பேசுறாரு. மோசே பேசுறாரு, ஆண்டவரே பொறுமையா இருங்கன்றாரு. இங்க மோசேக்குள்ள ஒரு பொறுமை இருக்கு. எங்க வந்துச்சு? சொல்லுதுங்க உங்களுக்கு? மோசேக்குள்ள ஒரு பொறுமை இருக்குது. இங்க தேவன் சொல்றாரு நான் அழிக்கலாம் அப்படின்றாரு. தீர்க்கதரிசி சொல்றாரு இந்த வசனம் தான் என் பைபிள்ல என்ன ஆச்சரியம் பண்ணிடுச்சுன்றார். ஏன்னா தேவன் சிருஷ்டிகரா சொல்றாரு அழிக்கலான்னு போது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பேச்சு பாரு பொறுமையாருன்னு சொல்லி தேவனுக்கே போதிக்க லெவல்ல இருக்குது. நம்ம படிக்கும்போது அப்படி தோணுது. அது எங்கிருந்து வந்துச்சு? அங்க ஒரு பொறுமை தானே, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பரவாயில்ல அது பிள்ளைகள் அப்படின்றது பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்ன பண்ணுங்க, பொறுமையா இருங்க ஆண்டவரே, அபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபு நிமித்தம் உடைய நாமத்து நிமித்தம் பிள்ளைகளை மன்னிங்க, தண்டிச்சிடாதீங்க. நீ தண்டிச்சுன்னா சுத்தி இருக்கிற தேசங்கள் ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க, அவங்க தேவனே அவளை கொண்டு அவங்க தேசத்துக்குள்ள கொண்டு போக முடியாம அவங்கள நியாயத்தை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமையா இருக்குன்னு சொல்லி மோசே தேவனுக்கு பொறுமையை சொல்லி கொடுக்குற மாதிரி இங்க தெரியுது. தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சொல்றாரு, வேற ஒரு செய்திகளை சொல்றாரு. இங்க நின்றது பாவத்துக்கு விரோதமா நின்றது தேவனுடைய நியாயாதிபதி, சுப்ரீம் ஜட்ஜ் நின்றாராம். அங்க இந்த மோசை கிட்ட பேசுறது, மோசைக்குள்ள பத்தி கிறிஸ்துடைய இருதயம், கிறிஸ்துடைய பொறுமை மோசைக்குள்ள பேசும், பரிந்து பேசுது. அது மோசை கிடையாது, மோசைக்குள்ள இந்த கிறிஸ்து அப்படின்றார் தீர்க்கதரிசி. அப்ப மோசைக்குள்ள இந்த கிறிஸ்து தான் அந்த பொறுமையா வெளிப்படுறார். இந்த பொறுமை இருக்கு இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த பொறுமை இருக்கு இல்லையா, அது யாருடைய பொறுமைன்னு சொன்னா மோசேக்குள்ள இந்த பொறுமை கிடையாது, கிறிஸ்து. ஒரு பாவியின் மேல அவரு என்ன பண்றாருங்க, பொறுமையா இருக்கிறாரு இல்லையா, அதே பொறுமை தான் மோசேக்குள்ள இருந்துச்சு. தேவனுக்குள்ள இன்னொரு சுவாபம் தான் பாவத்துக்கான ஜட்ஜ்மெண்ட் வாழை எடுத்துச்சு, பட்டயத்தை எடுத்துச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, இப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்ற பாருங்க. அடுத்தது இஸ்ரேல் இந்த பரிசுத்தவான்களுடைய பொறுமையை குறித்து சொல்ற மாதிரி முக்கியமான. அடுத்தது பட் 8வது அதிகாரம்,
நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமாய் இருதயத்துல காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். விதை விதைக்கப்பட்ட ஊமையை குறிச்சு உங்களுக்கு தெரியும். எத்தனை விதமான நிலங்கள் இருக்கு? முதல்ல விதைக்கிறவனு விதைக்கப்படப்பட்டான். விதைக்கும் போது சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்துச்சு, பாதையில விழுந்துச்சு, கற்பாலையில விழுந்துச்சு, நல்ல நிலத்துல விழுந்துச்சு. 4 நிலங்கள் நான் செய்தி கொடுத்துருக்கிறேன் பாருங்க. அது முதல் ஓமையில சொல்லியிருக்கிறேன். அப்போ இது எல்லாத்துலயுமே இந்த 3 பலன் கொடுக்காம போகுது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நல்ல பாதையில விழுந்தது என்ன பண்ணுதுங்க? மிதிக்கப்பட்டு போயிடுது. பாதை கடினமான பகுதி. பாதை கடினமான பகுதினா அந்த நிலன்றது ஒரு 4 பேருடைய இருதயத்துக்கு அடையாளமா இருக்கு. அவங்க இருதயம் நிலம் வார்த்தையாகிய அந்த வித்து வேறு உண்டாதபடி கடினமா இருக்கு இல்லைங்களா? பாதையை யார் வேணாலும் நடந்து போலாம். அப்படின்னா நிலம் வார்த்தை, ஒரு சில வார்த்தை நம்ம பேசாலுமே இன்னும் யாராவது அது மேல நடந்து போறாங்களோ அது போயிடும். இங்கிருந்து வார்த்தை கேட்டு போவாங்க. உலக வார்த்தை கேட்கும் போது தானே ஆயிடுது. அந்த மெசேஜ் பேசியிருக்கேன் பாருங்க. 2வது, கற்பாறை மேல விழுந்தது டக்குன்னு சீக்கிரமா வளருது. வளர்ந்தவன கீழே வேர் போகாம ஆழமா பாறை மாதிரி வச்சிருப்பாங்க. கேட்கும்போது அந்த இடத்துல டக்குன்னு வரும். இந்த இடத்துல ஆமே நல்ல சொல்லுவாங்க. ஆனா நம்ம இருதயம் புதிய பிறப்பின் அனுபவம் இல்லாத இருதயமா இருக்கிறதுனால வார்த்தை உள்ள ஆழமா போகாதபடிக்கு வெயில்ன்றது சோதனைக்கு அடையாளமா இருக்கு. சோதனைக்கு அடையாளமா இருக்குது. அது வரும்போது தீஞ்சு போயிடுது. அடுத்து முள்ளுள்ள நிலங்கள்ல விதித்து நிலம் நல்லதா இருக்குது, பாறை கிடையாது, சீக்கிரமா வளருது. அது சுத்தி இருக்கிற சூழ்நிலை முள்ளுன்ற நெருக்கம் இருக்குது இல்லையா? உலக கவலையினாலும் சிற்றிலும் இன்பங்களினாலும் நெருக்கி பலன் கொடுக்காம போறாங்க. கரெக்டுங்களா? நிலங்களுடைய குறிச்சி அப்படின்னா அவங்களுடைய இருதயம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், அதான் இங்க பேசுறேன். அடுத்தது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில், அப்பா இந்த இருதயம் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் வைத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படின்னா நிலத்துல போட்டு பலன் வர்றதுக்கு ஒரு கேப், டியூரேஷன் இருக்கு. அந்த டியூரேஷனுக்கு ஏற்ற சூழ்நிலையே அந்த நிலை உடையதா இருக்குது இல்லையா? இப்போ சொல்லுவாங்க, ஒரு 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 குரங்கு என்ன பண்ணுச்சா, ஒரு செடியை வச்சுன்னு, ஒரு சின்ன செடியை வச்சு சார் விதைய வச்சு அழுதுனே இருந்துச்சான். விதை வச்சு என்ன பண்ணிச்சாங்க? அழுதுனே இருந்துச்சு. அப்போ அந்த பக்கம் வந்த நெறி என்ன சொல்லிச்சான், ஏமா அழுகுறேன் போது, இல்ல நான் இந்த செடி வளரணும்னு பாக்குறேன், நானு எனக்கு பலனே இல்லை. என்ன இல்ல? பலனே இல்லை அப்படின்போது, டெய்லியும் அந்த விதைய நட்டியா? ஆமா நட்டேன். தண்ணி ஊத்துனேன். உரம் போட்டியா? போட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்ப பலன் இல்லையே. ஏன் பலன் இல்லை? என்னென்ன பண்ற சொல்லு டெய்லியும் அப்படின் போது, நான் டெய்லி என்ன பண்றேன், விதைய ஒரு நாள் என்ன பண்ணேன், நட்டேன். அடுத்த நாள் காலையில என்ன பண்றேன், தண்ணி ஊத்துறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், எரு போடுறேன். அப்புறம் அடுத்த நாள் காலைல வரேன் இல்லையா, வரும்போது என்ன பண்ண, அதாவது வளர்ந்துருக்குமா இல்லையா, வளர்ந்துருக்கா இல்லையான்னு போட்டு தோண்டி எடுத்து பார்த்துட்டு திரும்பவும் நான் என்ன பண்றேன், தண்ணி ஊத்துறேன், வெயில் வருது. இதுதான் நம்ம அநேகர் செய்யற விஷயங்கள். அந்த விதையுடைய ப்ராசஸ் நமக்கு தெரியல. அந்த விதை வளர்றதுக்கு ஒரு டியூரேஷன் இருக்கு. விதைக்கான தன்மையை தேவன் அதோட சிருஷ்டித்து இருக்கிறார். உங்க இதயத்துல போடுற வார்த்தைக்கான ஒரு தன்மை இருக்குது. அது உள்ள வச்சு அதுக்கேற்ற அட்மாஸ்பியரை கொடுக்கணும், தண்ணீரை கொடுக்கணும், வெயில கொடுக்கணும், எருவை கொடுக்கணும். அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தண்ணி மட்டும் ஊத்தணும். சுத்தி ஏதாவது களை வந்துச்சுன்னா பிச்சு போடணும். இது மட்டும் தான் வேலை பண்ணணும். ஒரு லாங் டியூரேஷன் கொடுக்கணும். வளரணும். வளர்ந்த உடனே கனி வராது, கனியோட வளராது. எந்த காரியத்தையும் செய்யாம நான் நோண்டி பிச்சு பாக்குறேன். இதுதான் நம்ம செய்யற இங்க பொறுமை இல்லாத. இப்ப 4வது நிலத்துல இருக்கிறவங்க அது கனி கொடுக்கறதுக்கு தேவையான அட்மாஸ்பியரையும் டைம் டியூரேஷனையும் பேஷன்ஸையும் என்டியூரன்ஸையும் உடையவர்களா இருக்கிறாங்க. அதான் 4வது நிலத்துல இருக்கிறாங்க. அப்ப தேவனோட வார்த்தை எனக்குள்ள இருந்து வளர்ந்து பலன் கொடுக்கறதுக்கான சூழ்நிலையை உற்பத்தி பண்றது அந்த டியூரேஷன் தான் பொறுமை. பாருங்க, அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடு. பொறுமை வேணும். அதுக்குல உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்து கொள்ளுங்கள். பொறுமையினால, வார்த்தை பொறுமையினால சொன்னா பொறுமையா இருக்கிறதுனால கிடையாது. தேவனோட வார்த்தையில நிற்பதே பொறுமையா. வாட் இஸ் பேஷன்ஸ்? பேஷன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனோட வார்த்தை எப்படி சொல்லுது, அந்த வார்த்தையில நிக்கிறதே பொறுமை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். தேவன் ஜோஷுவா சண்டை போட சொல்றாரு. வேற ஒரு கோணத்தை சொல்றேன். ஜோஷுவாவை சண்டை போடு, நீ போய் அம்மோனியர் மேல சண்டை போடு, அமலேக்கியர் மேல சண்டை போடுன்னு சொன்னார். அது தேவனோட வார்த்தை. தேவனுடைய
வார்த்தை. இப்ப மோசே என்ன பண்ணும், ஜோஷுவா என்ன பண்ணும்? சண்டை போடணும். சண்டை போட்டுனே இருக்கணும். அந்த சண்டை போட்டுனே இருக்கிறது பேர் தான் பொறுமை. புரியுதா உங்களுக்கு? இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சு இப்ப நான் சொன்ன விஷயம்? பொறுமையோட அமைதியா இருக்கிறது கிடையாதுங்க. ஒரு சகோதரர் பேசுறதா சகோதர சிநேகத்துக்கு நடுவில் வர பொறுமையை சொல்ல வரல. புரியலையா? நான் திரும்ப சொல்றேன். பொறுமைன்னா தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதுல நிலைத்து நின்றுனே இருக்கிறது பேர் தான் பொறுமை. பலன் வர்ற வரைக்கும் நின்றே இருக்கிறது தான் பொறுமை. அப்ப தேவனோட வார்த்தை என்னென்னலாம் சொல்லுதோ அதுல நிலைத்து நிக்கிறது. ஒரு சில நேரங்கள்ல அது யுத்தமா இருக்கலாம், யுத்தத்துல இருந்துட்டே இருக்கலாம். ஒரு சில நேரத்துல கொடுக்கறதா இருக்கலாம், ஒரு சில நேரத்துல ஆராதிக்கிறதா இருக்கலாம், ஒரு சில நேரத்துல ஊழியம் செய்யறதா இருக்கலாம், ஒரு சில நேரத்துல என்ன பண்ணுங்க பொறுமையை செய்யறதா இருக்கலாம். ஒரு சில நேரத்துல எந்தெந்த விதத்துல அந்த வார்த்தை உரைக்கப்படுதோ அந்த வாக்கு, ஒரு வார்த்தை வாக்குத்தத்தம் உடையதா இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் அதுல ஸ்டாண்ட் பண்றது பேர் தான் பொறுமை. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப ஜோஷுவா நேரத்துல பொறுமைன்றதுங்க யுத்தம் பண்றது. யுத்தம் பண்ணினேரு. பொறுமையே இல்லைன்னா யுத்தத்தை பட்டயத்தை கீழே வச்சுட்டானா நம்மள பொறுத்த வரைக்கும் அதான் பொறுமை. ஆனா ஜோஷுவா கீழே வச்சாருன்னா அவர் கழுத்து போயிடும். கழுத்து என்ன பண்ணுங்க, உயிர் போயிடும். பொறுமையோடு இருக்கணும்னு சொன்னா எதோட கூட தேவனோட வார்த்தையில நிக்கிறது பேர் தான் பொறுமை. தேவன் சொல்லிட்டார், உன் வியாதியை குணமாக்குற கர்த்தர் நான் தான், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களா அவன அப்படின்னு சொல்லி அதிலே ஸ்டாண்ட் பண்ணு. உன் பிசாசு உன்னை நெருங்காது. ஜெயம் கொடுக்கிற தேவன் சிருஷ்டிகர் உன்னோட கூட இருக்கிறார். அதிலே அப்படியே நில்லு. ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுறது பேர் பொறுமை கிடையாது. விசுவாசிச்சு வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசத்தை விசுவாசம் எதை உடையதா இருக்கணும்? வல்லமை, பவர். அப்போ தேவன் நீ விசுவாசிக்கிற விசுவாசம் உனக்குள்ள வல்லமையை கொண்டு வந்து உனக்குள்ள பிசாச வியாதிய கண்ணீர வேதனைய ஓட்டுறதா இருக்கணும். நீ அதுல நில்லு. அதுல நிக்கும் போது அதுதான் பொறுமையா இருக்குது. அங்க ஒரு விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வரும். அப்பதான் பிசாசு அதிகமா கிரியை செய்வான். அப்பதான் அதிகமா பிசாசு என்ன பண்ணுவான்? கிரியை செய்வான். அதுதான் பொறுமை. அதுல நிக்கிறது தான் அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற பரீட்சை வருது பாருங்க. அந்த பரீட்சை தான் பொறுமையை கடைசியில பெருமை. ஓகே, இப்ப பொறுமை வந்துருச்சு. நல்லபடி சொன்னேன். அடுத்து கீழே பாருங்க, நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இந்த பொறுமை நான் சொன்னேன் இல்லைங்களா, சகோதர சிநேக பெருமை இல்ல, தேவனோட வார்த்தையில நான் சொல்றேன் யுத்தம் பண்ணுகிறதான பொறுமை. ஆமே. அடுத்தது கீழே பாருங்க, முக்கியமான விஷயத்த சொல்றேன் பாருங்க. ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையின்படி தமிழ் ஒருவரும் பெரிய இராதபடி தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயம் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எத்தனை வருஷம்? 25 வருஷம். 25 வருஷம் இன்னும் ஏஜ் தான் ஆகுது, முடிதான் 8 பல்லுந்து 4 பல்லாய் போச்சு. இப்போ 8 பல்லுந்து 4 பல்லாய் போச்சு அவருக்கு. புரிதுங்களா உங்களுக்கு? இப்போ அந்த மாதிரி பொறுமை இழந்தவனா எக்ஸாம்பிள் சர்க்காசமா சொல்றேன். அப்போ 25 வருஷத்துல அவனுடைய சரீர நிலை மோசமா தான் மாறிச்சு. ஆனா விசுவாசம் பெருகுச்சுன்ற விசுவாசம் பெருகுச்சு. விசுவாசம் பெருகுனதுனால அதுக்கேற்ற பரீட்சை தான் 25 இயர்ஸ். அப்ப அந்த 25 இயர்ஸ் என்டியூரன்ஸ் இருந்துச்சு. எதுக்கான என்டியூரன்ஸ்? வேர்ட தூக்கி பிடிக்கிறதுக்கான என்டியூரன்ஸ். என்டியூரன்ஸ் எல்லாம் தாங்குத்திறன் சொன்னா இன்னைக்கு துணி துவைக்கிறதுக்கு நான் 2 துணி துவைக்கிறதுக்கு போனாவே எனக்கு கை கால்லாம் வலிக்கும். லேடிஸ் பார்த்தா 20 துணி துவைப்பாங்க. அதான் என்டூரன்ஸ். நம்மளும் செய்யறோம். ஒரே நிமிஷத்துல என்ன துவைச்சி எடுத்து போட்டுறோம். இல்ல அது கடினமான வெயிட்டான வேலையை நம்மளால செய்ய முடியும். ஆனா இன்னும் உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்களோட பெண்கள் தான் என்டூரன்ஸ் ஜாஸ்தியா. ஒர்க் என்டூரன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ஒர்க் என்டூரன்ஸ் ஜாஸ்தி அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா செய்யறதும் அப்ப அந்த என்டூரன்ஸ் தன்மை தான், அதுதான் பொறுமைன்றது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அது மாதிரி தேவனோட வார்த்தையில நிக்கும்படிக்கான என்டூரன்ஸ் நமக்கு வேணும். அடுத்தது பாருங்க, பரீட்சை இல்லாமல் வராது. முன்மாறி பின்மாறிக்கான பொறுமை. நம்ம எங்க இருக்கிறோம்? மீண்டும் எகைன் முன்மாறி பின்மாறி நாட்கள் இருக்கிறோமா? தேவன் சொன்னார், ஏற்கனவே முன்மாரியை பெரிய பண்ணி முன்மாரியும் பின்மாரியும் சேர்த்து பொழிய பண்ணுவேன். முன்மாறின்றது அவர் அபிஷேகத்துக்கு அடையாளம். மாறின்ற பைபிள் எதுக்கு அடையாளமா இருக்குது? பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடையாளம். ஒரு எழுப்புதலை உண்டாக்குற மழை தானங்க. வித்தை என்ன பண்ணுங்க? வித்தை உயிர்ப்பிக்கும். புரிஞ்சா? வித்தை உயிர்ப்பிக்கும். அதான் எழுப்புதல். வித்தத்துக்கு விதைக்கான எழுப்புதலே அந்த உயிர்த்தெழுதல் தான். அப்ப அதை வெளியே கொண்டு வர்றது எதுவா இருக்குது? முன்மாரியா இருக்குது. அப்போ விதை வளர்ந்து கனி கொடுக்கிற நேரத்துல, பலன் கொடுக்கிற நேரத்துல வர்றது பின்மாரியா இருக்குது. இந்த கடைசி நாட்கள்ல முன்மாரியும் பின்மாரியும் சேர்ந்து வந்திருக்குது. முன்மாரின்றது மூரியன் சொல்லப்படுறதா போதக மழை.
தீர்க்கதரிசி 1947 இருந்து 63 வரைக்கும் போதகமலை பிரீச் பண்ணார். 1963 வந்து பின்மாறி அபிஷேகம் தீர்க்கதரிசி வாழ்க்கையில கிரியை செஞ்சு. ஆனா மனவாட்டிக்கு ஒரு பின்மாறி இருக்க போகுது, அதோட தொடர்ச்சியா இருக்க போகுது. அதுக்காக அதான் இப்ப நீங்க கேக்குறீங்களா பிரதர், எங்க பிரதர் எந்த சபையிலயும் 3ஆம் எழுப்பு நடக்கல, ஏன் 16 நடக்கல? நம்ம வாழ்க்கையிலே தேவன் நடத்துறதுக்கு இந்த இடத்துல தான் பொறுமை, அதான் பின்மாறி. நீங்க கேட்ட அந்த 3ஆம் எழுப்பு தான் பின்மாறியா இருக்குது. இங்க பாருங்க சொல்ற தீர்க்கதரிசி, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருவனும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமனும் நீடிய பொறுமையோடு இருக்கிறான். மழைன்றது நம்ம கையில இல்ல, யார் கை எதுல இருக்குது? இயற்கையோடு சார்ந்தது இல்லைங்களா? அப்போ ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்துக்கு ஏற்ற விதையை போட்டிருக்கணும். நம்ம காலத்துக்கு முன்னாடி விதையை போட்டோம் இல்ல பின்னாடி விதையை போட்டோம்னு சொன்னா மழை வேற டைம்ல வீசும், அடிக்குதா? எந்த டைம்ல விதை போட்டோமோ அந்த டைம் சூழ்நிலையை அறிஞ்சுதான் ஒருத்தர் என்ன பண்ணும், விவசாயி என்ன பண்ணும், விதை போட முடியும். ஏன்னா இப்ப போட்டா கரெக்டா ஒரு 10 நாள்ல மழை வரும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, வேற மலைகள் பேர்லாம் சொல்லுவாங்க, புரிதுங்களா உங்களுக்கு? அந்த மலை பேர்லாம் சொல்லுவாங்க. அந்த மலை வரதுக்கு இன்னொரு 10-20 நாள் இருக்குப்பான்னு சொல்லி போடுவாங்க. இப்ப போட்டோம்னா விதை வளர்ந்துரும், அப்ப நெக்ஸ்ட் பின்மாறி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிதுங்களா உங்களுக்கு? நிறைய மலை பேர்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த சூழ்நிலை விதை விதைக்கிறவனுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப அந்த விதையை போடு, அதோட வார்த்தையை நமக்கு இருதயத்துல வச்சு அதை பலன் கொடுக்கறதுக்கு பின்மாறி அபிஷேகத்தை வாங்குறதுக்கு ஒரு டியூரேஷன் தேவைப்படுது சொல்றாரு. அதுக்குள்ள பாருங்க, சகோதரன் நியாயம் தீர்க்காதபடி ஒருவருக்கு ஒரு விரோதமாய் முறையிடாதிருங்கள். ஏதோ நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார். ஆமென். அதுக்குள்ள பாருங்க, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசுகிற தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பொறுமையை குறிச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. மிகாயாவுக்கிட்ட அந்த பொறுமை, எல்லா கூட்டம் 400 பேர் வந்து நிக்கிறாங்க, 2 ராஜாக்கள் வந்து நிக்கிறாங்க, அவங்க 400 பேர் உறுதிப்பட்டப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனா இந்த மிகாயா எலியாவோட வார்த்தையில பொறுமையா இருந்தான். இல்லைங்களா? நீங்க வந்து நான் சொன்னது நடக்கலன்னு சொன்னா கர்த்தர் என்னோடு கூட பேசவில்லை என்ற அர்த்தம் ஆகும். பொறுமையா இருந்தான். அப்ப அந்த பொறுமை தான், உபத்திரவத்துல பொறுமை வேணும். அந்த உபத்திரத்துல இல்லங்க நான் ஏதோ தப்பா பண்ணிட்டேன், ஏதோ இருந்தாங்க, நான் வந்து உங்ககிட்ட வந்து கிஃப்ட் வாங்க வந்தேன்னு சொல்லி இல்லாம என்னோட வார்த்தையில நின்றான். யாருங்க? மிகாயா. நாம இன்னைக்கு மிகாயாவா இருக்கிறோம். தேவனோட வார்த்தையில ஸ்குவீஸ் அழுத்த வர்ற நேரத்துல பொறுமையா இருக்கிறது. அதுதான் வந்து 5ஆவதா கட்டப்பட வேண்டிய குணாதிசயத்துல தேவோட ஆலயமா நம்ம இருக்கணும்னா அந்த 5ஆவது போர்ஷன் அதுதான். அது கீழே பாருங்க, பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபுக்கான ஒரு பொறுமை தேவைப்பட்டுச்சு. யோபு தேவோட வார்த்தைய யோபுன்ற நிலத்துல போட்டு பலனை பார்க்கும்படிக்கு இருந்தாரு. யோபு பொறுமையா இருந்தார், அத பலனை பார்க்க முடிஞ்சு. அப்ப அந்த பொறுமைக்கான டியூரேஷன் தான் வந்து பரீட்சையா இருக்குது. அந்த நேரத்துலதான் என்டூரன்ஸ் தாங்கிறதா இருக்குது. அது கீழே பாருங்க, கடைசியா இந்த நேரத்துக்கான விஷயத்த வாசிக்கிற பாருங்க. அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 9 வசனத்துல 12 வசனம் வரைக்கும், மிகுந்த சத்தமிட்டு அதன் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றிகளிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்தவான்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழுங்கும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களும் அதனுடைய நாமத்தின் முத்திரையும் தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனையும் இயேசுவின் மேல விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதுல விளங்கும். அப்போ இந்த காலத்துல மிருகத்தின் முத்திரை நேரத்துல இருக்கிறோம். மிருகத்தின் முத்திரை நேரத்துல இருக்கிறோமா இல்லைங்களா? எந்த நேரத்துல இருக்கிறோம்? நம்ம முத்திரை போடப்படுற நேரத்துல இருக்கிறோம். வெளிப்படுத்தின வருஷம் 13, 17, 17ஆவது அதிகாரத்துல இருக்கு, 13ஆவது அதிகாரம் இருக்குது. மிருகத்தின் முத்திரை நேரத்துல இருக்கிறோம். முத்திரை இடப்பட்டு கொண்டிருக்குதா இல்லையா? இந்த உலகத்துல முத்திரை ஏற்படுத்தல் நடந்து கொண்டிருக்குது சகோதர சகோதரி. 1907 சபைக்காரர் முத்திரையின் தூதன் அவங்க வந்துட்டார். 5வது எக்காலத்துக்குள்ள முத்திரையின் தூதன் என்ன பண்ணாரு? வந்தாச்சு. அது யாருக்காக வந்தார்? 1,44,000 பேருக்காக வந்தார். ஆனா அதுக்கு முன்பதாக யார் அவர் முத்தரிக்கிறார் சொன்னா 11வது மணி ஜனங்களாகிய புறஜாதிகளை முத்தரிக்கிறார். எதனால? பரிசுத்தாவின் அபிஷேகத்தால. எது பரிசுத்தாவின் அபிஷேகம்? இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த மனுஷன் அவங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்ப இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன இருக்குது? 7th seal revelation. 7th seal
எஸ்பெஷலி 7th seal ரெவலேஷன் தான் இந்த நாளுக்கான பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்ப அதுக்குள்ள நம்ம முத்தரிக்கப்படுறோம். எந்த நேரத்துல நமக்கான முத்திரை இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்குது. இதுல மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்றவங்களுக்கு இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இதுல யாருடைய பொறுமை விளங்கும், யார் அதுல நிக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த சோதனையில மிருகத்தின் முத்திரை வரும்போது அதை தாண்டி யார் நிற்பாங்கன்னு சொன்னா பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதுல விளங்கும். யார் பரிசுத்தவான்கள்லாம் முத்தரிக்கப்பட போறாங்க பாருங்க. 2 பேரை பத்தி இங்க சொல்லப்படுது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதுல விளங்கும். 2 பேர் இயேசுடைய தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய கற்பனையை பாதுகாத்துக் கொள்றோம். 1,44,000 பேரை குறிச்சு சொல்றது. இயேசுக்கு மேல் உள்ள விசுவாசத்தையும் யாருன்னு சொன்ன மனவாட்டியின் கூட்டத்தையும் காட்டுங்க சொல்லுது. அடுத்தது புத்தி இல்லாத 5 கன்னிகைகளையும் கடைசி நேரத்துல என்ன பண்ண போறாங்க, அவங்க ஜீவனுக்காக மிருகத்தின் முத்திரைக்குள்ள போகாதபடிக்கு அவங்க அதுல ஜீவன் கொடுக்கணும். 1,44,000 பேரு மிருகத்தின் முத்திரைக்குள்ள போகாதவங்க. இன்னைக்கு ஏறக்குறைய 90 லட்சம் யூதர்கள் இருக்காங்க உலகம். எத்தனை லட்சம் இருக்கிறாங்க? 1 கோடி யூதர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? 1,44,000 பேர் எவ்வளவு பாருங்க. 1 கோடியில 1 பாகம், 1.25 பாகம். திருவரிசி இப்படி சொல்ற 10 லட்சத்துல 1ன்ற மாதிரி சொல்றாரு. உலகம் முழுசு இருக்கிற யூதர்கள்ல ஒரு பகுதி யூதர்கள் மட்டும் தான் நிப்பாங்க பரிசுத்தாவின் முத்திரைக்காக, மிருகத்தின் முத்திரையை கொண்டு வரும்போது. அப்ப அந்த மிருகத்தின் முத்திரையை தாண்டி பரிசுத்தாவின் முத்திரையை அவங்க பெற்றுக்கொள்றதுக்கான அந்த டியூரேஷன் எதுல விளங்குன்னா பொறுமையில இருக்க போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது கீழே சொல்றேன். பரிசுத்தவானுடைய பொறுமை விளங்கும். கீழே பாருங்க, வெளிப்படுத்தல் 13வது 7வது 10வது வரைக்கும். பரிசுத்தவானுடைய யுத்தம் பண்ணி அவளை ஜெயிக்கும்படிக்கு அது அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எதுக்கு? அத முதலாவது மிருகத்துக்கு. வெளிப்படுத்தல் 17வது 13வது அதிகாரத்துல 2 மிருகம் இருக்குது. முதலாவது சிறுத்தைக்கு ஒப்பாத மிருகம், 2வது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகம். 1ஆம் மிருகத்தை குறிச்சு பேசுது. உலகத்தோடு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டதாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். எல்லாரும் வணங்குவாங்க. காதுள்ளவன் எவனவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினால் கொல்லப்பட வேண்டும். கொள்கிறவன் பட்டயத்தினால் கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதுல விளங்கும். அப்ப ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியில வளர்க்கப்பட்டவதான் மிருகத்தின் முத்திரையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அதுல இருக்கிற அந்த பொறுமை அந்த நேரத்துல வர்ற சோதனையை பாதுகாக்கும் அவனுக்கு மிருகத்தின் முத்திரையிலிருந்து. அப்ப அந்த 5வது பிரெட் என்ன பண்ணுதுன்னு சொன்னா 5வது ஸ்டெப் தான் மிருகத்தின் முத்திரையில டிஃபெண்ட் பண்றதுக்கு என்டியூரன்ஸை கொடுக்கும். அந்த பரீட்சையில விசுவாசத்தை தாங்கிறதுக்கான பரீட்சையை கொடுக்கும். அப்ப இன்னைக்குமே நம்மளுடைய விசுவாசம் இன்னைக்குமே டே டு டே லைஃப்லயே விசுவாசம் சோதிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம அந்த என்டியூரன்ஸ் இல்ல அப்படின்னா நம்ம விசுவாசமே கேள்விக்குறியாக்கப்படுது. விசுவாசமே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் விசுவாசத்தை விட்டுறது நான் பாக்குறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்ப கூழுக்காக விசுவாசத்தை விட்டுறது, அப்ப கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை புத்திர சுவீகாரத்தை விடுற காரியத்தை நான் பாக்குறேன். இன்னைக்கு மெசேஜ்ல உருவாக்கூடாது. புரிதுங்களா உங்களுக்கு? அற்பக்கூழ்னா உலகத்துடைய ஜீவனத்துக்காக, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை. அந்த ஜீவனத்தின் பெருமைக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை யார் விட்டது? ஏசா விட்டு போனா. அந்த மாதிரி சேஷ்ட புத்திர பாகம், அந்த சேஷ்ட புத்திரன்றது தகப்புடைய ஸ்தானம். அதுலதான் அந்த பொறுமை அவனுக்கு இல்ல. அவன் கொஞ்ச நேரம் பொறுமையா காத்திருந்தான்னு சொன்னா என்ன இருக்கும்? அவன் நித்திய அவன் ஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொண்டிருப்பான். அந்த எதை தாங்க முடியல அவனால, பசியை தாங்க முடியல, அந்த சோதனையை தாங்க முடியல அவனால. அப்போ இங்க மிருகத்தின் முத்திரைகளை போகாதபடிக்கு தடுக்கிறதே பொறுமையா இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? கடைசியில இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. அவிதமாக பொறுமையை பெற்றுக்கொண்டால் அதை விசுவாசத்துடைய கூட்டிக்கொள். ஆனால் அவிதமான பொறுமையை உனக்கு இராவிட்டால் அதை சேர்த்து கொள்ள முயற்சிக்காதே. நான் சொன்னேன், திட்டினா எவ்வளோ பொறுமையா இருக்கிறாரு புத்தர். அது பொறுமை இல்லைங்க, அது உலக பொறுமை. இங்க சொல்றது தேவனோட வார்த்தையில நிக்கிற பொறுமை, சண்டை போடுற பொறுமை, வார்த்தையில நின்று வெட்டுற பொறுமை. பாருங்க கடைசி இங்க சொல்ற இந்த பொறுமையை ஒரு காலத்துல இருக்கிற சபைக்கே, ஒரு காரியத்தை வாசிக்கிற மாதிரி, ஒரு காலத்துல இருக்கிற சபைக்கே கொடுக்கப்பட்ட சுவாபமா இருக்குது. கடைசியா நான் சொல்றேன் பாருங்க. அவிதம் செய்தால் அது கிரியை செய்யாது. உலகக்கு ஒன்னு பொறுமையா இருக்கிறேன். ஒரு சில இயல்பே நீ பாத்துருக்கீங்களா? பொறுமையா இருப்பாங்க. ஆமா, இயல்பா பொறுமையா இருப்பாங்க. திடீர்னு ஒரு சில ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு பொறுமை இருக்குது, இவங்களுக்கு பொறுமை இல்லைன்னு அர்த்தமா? இந்த வகையான பொறுமையை குறிச்சு பேசல. அந்த பொறுமையை கொண்டு இந்த பில்டிங்கை கட்ட முயற்சிக்காதே. சில நேரங்களில் யுத்தம் பண்ண சொல்லும் போது, சில நேரங்கள்ல சேலஞ்சுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? தேவோட வார்த்தை
யுத்தம் பண்ண சொல்லும். தேவனோட வார்த்தை பிரிஞ்சு வர சொல்லும். தேவனோட வார்த்தை கட் பண்ண சொல்லும். அந்த நேரத்துல அவன் அமைதியா இருப்பாங்க. உலக பொறுமையை வச்சுக்கணும். கரெக்டுங்களா? கரெக்டா பிரதர்? காரணம் அதுதான். அதனால இந்த பொறுமையை உள்ள சேர்த்தாது. அது தெய்வீக சுகமளித்தல். இங்க கீழே பாருங்க, திரு சொல்றாரு, அவ்விதம் பொறுமையை உனக்கு சேர்த்துக் கொள்ள முயற்சிக்காது. அவ்விதம் செய்தால் அது கிரியை செய்யாது. அது தெய்வீக சுகமளித்தல், அது மீது கிரியை செய்யாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தெய்வீக சுகமளித்தல கிரியை செய்யாதான். தேவனோட வார்த்தையில நிக்கிற அந்த பொறுமை வேணும். புரியுதுங்களா உங்களுக்கு? வேறொன்று தேவனோட வார்த்தையிலே நிக்கிறது. சரி, வெளியே பொறுத்துக்கலாம், நாளைக்கு தேவன் சுகத்தை கொடுக்கிறாருன்றது இல்ல. அது பாடியில இருக்கிற என்டியூரன்ஸ், அது சரீரத்துல இருக்கிற என்டியூரன்ஸ், அது சரீரத்துல இருக்கிற உங்க சுவாபத்துக்கு கொடுக்கப்பட்ட உங்க சரீரத்து பிளட்ல இருக்கிற அந்த என்டியூரன்ஸ். நான் சொல்றது பரிசுத்த ஆவியின் பொறுமையை குறித்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதுல நிக்கிறதான் பொறுமை. சில நேரங்களை வெட்ட சொல்லுவோம், சில நேரம் பிரிக்க சொல்லுவோம், சில நேரம் சேர்க்க சொல்லுவோம், சில நேரம் கட்ட சொல்லும். அதுல அதாவது எந்த வார்த்தை இருக்குதோ அந்த வார்த்தையிலே நிலைத்து இருக்கிறது. கரெக்டா புரிஞ்சு அதான் மீன் பண்றேன் நான். அது கீழே பாருங்க, முக்கியமா பாருங்க, அது எந்த வஸ்துவோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறதோ அதோட இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுது நீ அதை கூட்டி கொள்ள முடியும். பாருங்க, திரும்ப சொல்றாரு, ஆர்டிபிஷியலான வேற ரெண்டு விஷயத்த, ரெண்டு சுவாபம் இல்ல பொருட்களை ஒட்ட வைக்க முடியாதுன்ற. இந்த மரம் இரும்போடு ஒட்டாது. ஒட்டமா பிரதர்? ஒட்டாது. நீ ஒட்டினா கூட அது டெம்பரவரி தான். என்ன பொருள் போட்டு ஒட்டினாலும் டெம்பரவரி தான். இந்த மரத்தோடு கூட தான் ஒட்டும். திருதி சொல்ற ரப்பர் டியூபோட அதுல பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எதை பேர் பண்றாங்க, பஞ்சர் ஓட்டுறாங்களாம். அந்த மாதிரி வேற ஒரு சுவாபத்தை கொண்டு சேர்த்துறாங்களாம். பஞ்சர் போடாத ஈட் பஞ்சர் போடுன்றார் திருக்கதரிசி சொல்றாரு, செய்தியில சொல்றாரு. அப்படியே ஈட் பஞ்சர்ன்றதான் அந்த பரிசுத்த ஆவியினால அந்த சுவாபத்தை, கரெக்டான சுவாபத்தை நீக்கிறது. புரிதுங்களா உங்களுக்கு? அது கீழே பாருங்க, நம்ம ஒருவரோடு ஒரு பொறுமை உள்ளவர்களா இருக்க வேண்டும். பாருங்கள், சில சமயங்கள் நாம் மற்றவருடன் பொறுமை அற்றவர்கள் ஆகி விடுகிறோம். மோசையை போல இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். மோசே ஜனங்களோட பொறுமையா இருந்து அறிந்து கொள்ளுங்கள். பொறுமை இல்லாத காரணத்தால் இஸ்ரவேல் கானானுக்கு பிரவேசிக்க முடியவில்லை. தேவனோட வார்த்தைக்கான அது அந்த வார்த்தை என்ன வரத்துக்கு அந்த கர்ப்பம் தரிச்சு கனியா மாறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்துக்கு முன்பதாகவே பிரயாசம் படும் போது அங்க பிரச்சனையாகுது. புரிதுங்களா உங்களுக்கு? அது கீழே பாருங்க, இச்செய்தியை கொடுக்க முயற்சிக்கிறேன், மிகவும் கடினமான காரியம். 33 வருடங்களாக பொறுமையை காத்துக்கொள்ள முயற்சித்து பொறுமை உள்ளவனாய் இருக்கிறேன். 33 வருஷமா நான் பொறுமையா இருக்கிறேன். ஏன்னா பெண்களை குறிச்சு பேசுறேன். அவன் நிலைகள் சத்தமா மாறவே இல்லைன்ற. அவனோட நிலைகள் எல்லாம் பண்ணவே இல்லை. என்னோட வார்த்தைக்கு ஏற்ற விதத்துல மாறவே இல்லை. சகோதரருடைய நிலைகள் மாறவே இல்லை. அவனோட குடும்ப வாழ்க்கையில் மாறவே இல்லை. ஆனாலும் வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அது அவங்களுக்குள்ள வந்தது கிடையாது. எனக்கு தேவன் கொடுத்த வார்த்தை பிரீச் பண்ணுன்னு சொல்லி அந்த பிரீச்சிங்ல போயிட்டே இருக்காரு பாருங்க. அந்த பொறுமையை குறிச்சு பேசுறேன். ஐயோ, என்னுடைய மனைவியா இருக்கிறாங்க, என் கணவனா இருக்கிறாங்களே அப்படின்றதுனால பொறுமை இல்லை. அந்த பொறுமை இன்னொரு நபர்கிட்ட இழந்து போயிடும். நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது பொறுமையா இருக்க முடியும். இன்னொருத்தர் செய்யும் போது பொறுமையா இருக்க முடியுமா பிரதர்? இருக்க முடியாது. அப்போ இங்க சொல்றது அந்த விதமான மாம்சரீதியான பொறுமையை குறிச்சு பேசவில்லை. தேவனோட வார்த்தையை தீர்க்கதரிசிக்கு சொல்லப்படுச்சு. அவங்க என்ன பண்ணாலும் நீ உன்னுடைய ஊழியத்தையும் பிரசங்கத்தையும் விடாத செய், உன்னோட வேலையத்தை நிறைவேற்றுன்னு சொன்னார்லே, அதுதான் பொறுமைன்ற. புரியுதுங்களா? கடைசியா நான் ஒரே ஒரு லைன் வாசிச்சு முடிக்கிறேன் பாருங்க. 316வது பாடல தீர்க்கதரிசி இங்க பொறுமையை குறிச்சு ஒரு லைன் சொல்றாரு பாருங்க. கடைசியா நான் முடிக்கிறேன். கவனிங்க. ஸ்திரேத்திர சபை காலத்துல சொல்றாரு, உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், என் விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கிறாய் என்று பெர்கமு சபைக்கு கூறினது போல அவர் இங்கு கூறவில்லை. அவருடைய விசுவாசத்தை குறித்து இங்கு பேசாமல் அவருடைய தியாத்திர சபையின் விசுவாசியை கண்டு புகழ்கிறார். அவருடைய பொறுமையை பற்றி இங்கு அவர் குறிப்பிடுகிறார். தியாத்திரா சபைக்கு உன்னுடைய பொறுமையை குறித்து அறிந்திருக்கிறேன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன். அது கீழே பாருங்க, பொறுமையை இங்க பாருங்க, விசுவாசம் அவருடைய பொறுமையை பற்றியும் இங்கு அவர் குறிப்பிடுகிறார். விசுவாசமும் பொறுமையும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்படுது. விசுவாசத்தில் நிலைத்து நிற்பதன் காரணமாக பொறுமை உண்டாகிறது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறியுங்கள். பொறுமையை அடைவதற்கு வேறு வழி இல்லை. அதை விசுவாசத்தின் பரீட்சையின் மூலம் தான் அடைய முடியும். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது என்ற வசனத்தின் மூலமாய் நிறை உள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையை குறித்து எவ்வளவு உயர்வாக எண்ணுகிறார் என்பது நமக்கு புலப்படும். நாம் பூர்ணப்படுவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து காத்திருப்பதினாலும் தேவனுடைய வருகைக்கு காத்திருப்பதினாலும் உண்டாகும் பொறுமை நம்மை பூர்ணப்படுத்தி நம்முடைய தன்மைகளை வளரச் செய்கிறது. இருள் காலங்களில் ஜீவித்த விசுவாசிகளின் பொறுமை நிமித்தம்
தேவன் அவர்களை புகழுகிறார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுற ஆட்டுக்குட்டியை போல பொறுமையா இருந்து அன்போடும் விசுவாசத்தோடும் அவர்கள் தேவனை சேவித்து அவ்வாறு சேவிப்பதையே அவருடைய ஜீவியத்தின் நோக்கமாக கொண்டிருந்தனர். இதற்காக பரலோகத்தில் அவருடைய பலன் மிகுதியாக இருக்க வேண்டும். முக்கியமான பாயிண்ட் இது. தியாத்ரா சபைக்கு பொறுமை கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, தியாத்ரா சபையில் நான் மிருகங்களை குறிச்சு சொல்றேன், நல்லா. முதலாவது மிருகங்கள்ல 4 ஜீவனின் காலத்துல முதல் 3 ஜீவனின் காலத்துல சிங்கம் கிரியை செஞ்சு. ஆமென். நான் இங்க காட்டுறேன் பாருங்க, இருக்குன்னு நினைக்கிறீங்க. பாருங்க, முதல் 3 சபை காலத்துல எது கிரியை செஞ்சு? சிங்கம். அதுக்கப்புறம் அடுத்த இங்க இருக்கிற பேஷன்ஸ் இந்த காலத்துல என்ன காணப்படுச்சு? தியாத்ரா சபை காலத்துல என்ன கிரியை செஞ்சு? காளை கிரியை செஞ்சு. அதுக்கு சர்தை பிலதெல்பியா காலத்துல மனுஷமுக கிரியை செஞ்சு. லவோதிக்கேயால இருந்து குறிச்சு இந்த காலம் வரைக்கும் கழுகு கிரியை செய்யுது. புரிஞ்சுக்கோ நல்லா. இப்ப ஃபர்ஸ்ட் 3 காலத்திலயே சிங்க கிரியை செஞ்சுங்க. இந்த இடத்துல தியாத்ரா சபை காலத்துல என்ன கிரியை செஞ்சு? ஆக்ஸ் கிரியை செஞ்சு. ஆக்ஸை அத காளையுடைய ஆவி. காளை எதுக்காக உண்டாக்கப்பட்டது? பலி மிருகம், உழைப்புக்கும் பலிக்கும் உண்டாக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? இந்த முதல் காலத்துல வர்ற சோதனை வரும்போது இவங்க என்ன பண்ணலாம்? சிங்கத்தின் ஆவியை கொண்டு அதை எதிர்த்து நின்று சண்டை போட்டாங்க. அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியா இருந்துச்சு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமா இருந்துச்சு. அவங்களுக்கான பொறுமை அதுவா இருந்துச்சு. இது எந்த வார்த்தை வந்தாலும், வார்த்தைக்கு துருபதேசம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுன்றது அவங்களுக்கான வேலை, அதான் அவங்களுக்கான பொறுமையா இருந்துச்சு. 2வது பிலதெல்பியா தியாத்ரா சபை காலம் வரும்போது அது இருளின் காலம், 1000 வருஷம் இருளின் காலம். அதெல்லாம் 6.8 கோடி உண்மை கிறிஸ்துவர்கள் கொல்லப்பட்டாங்க. எதுக்காக? கிறிஸ்துவ விசுவாசத்தை காத்து கொண்டதுக்காக. எதனால? ரோமன் கத்தோலிக்க சபையால. எதனால? மிருகத்தினால கொல்லப்பட்டாங்க. அப்போ இவங்களுக்கு பொறுமை எதுன்னு சொன்னா, எப்படின்னு சொன்னா, இவங்க கொல்ல வரும்போது தன் ஜீவனை கொடுத்தாங்க பாருங்க. ஜீவனை கொடுத்த பின்னாடி அக்கறைக்கு போறதுக்கு அதுதான் வழியா இருந்துச்சு. நான் சொல்ல புரிஞ்சுங்க நல்லா. ஒரு காலத்திலும் அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு மார்க்கத்தை தேவன் வச்சிருந்தார். பவுலுடைய காலத்துல வார்த்தைக்கென்று வார்த்தையை உண்மை சுத்தமில்ல வார்த்தையை பாதுகாக்கிறது தான் அவங்க நித்திய ஜீவனுக்கு போற வழியா இருந்துச்சு, மரணத்துல போனாலுமே. 2வது காளையின் ஆவியில அவன் நித்திய ஜீவனுக்கு போற வழி எதுன்னு தெரியுமா? தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு மட்டுமாய் உபத்திரத்துக்கு போற வழியா. இன்னைக்கு ஒரு 2 அடி தாங்கிறது மூலமா இல்ல, அவங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற மட்டும் வார்த்தையில நிக்கும் போதுதான் இந்த மாம்சத்தின ஜீவன் போன பின்னாடி அவங்க நித்திய ஜீவனை பிரவேசிச்சிட்டாங்க. அதான் வழி அந்த காலத்துல. புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து மனுஷ முகத்தின் காலம் வரும்போது மார்ட்டின் லூதரும் ஜான் வெஸ்லியும் வேத புரட்டர்களா வரும்போது சரியான வார்த்தை விசுவாசத்தையும் பரிசுத்தமாக்கப்படுதலையும் கொண்டு வந்தாங்க. அதான் அவங்களுக்கான பருமை. நமக்கு நித்திய ஜீவனுக்கு புறப்பட்டு போகிற வழி எதுன்னு சொன்னா பாடி சேஞ்சிங் விசுவாசம், மறுரூபப்படுத்தல் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் தேவனோட வார்த்தை நிக்கிறது. அப்போ இந்த காலத்துல அவங்களோட பொறுமை என்னவா இருந்துச்சு சொன்னா, ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் உபத்திரத்தை சகிக்கிறதா, மாம்ச ரீதியான உபத்திரத்தை சகிக்கிறதா அவங்களுக்கான பொறுமையா இருந்துச்சு. அதனாலதான் இந்த காரியத்தை நான் வாட்சேன். எங்க பாருங்க, அதான் இங்க சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? கடைசியா சொல்றாரு, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும் ஆட்டுக்குட்டிகளை போல் பொறுமையா இருந்து அன்போடும் விசுவாசத்தோடும் அவர்கள் தேவனை சேவித்து அவரை சேவிப்பதையே அவருடைய ஜீவியத்தின் நோக்கமாக கொண்டிருந்தனர். அந்த காலத்துல இருந்த அந்த காளையுடைய ஆவியை கொண்டு அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கான வழிய மரணத்தின் மூலமா தான் அவங்க ஜீவனை கொடுத்தாங்க. அப்போ அது வரைக்கும் சென்டர்ல அவங்க வந்துட்டாங்களா? இல்ல அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்ல? நித்திய ஜீவன் வழி இல்ல, பொறுமை இல்லைன்னு அர்த்தம். அப்போ அங்க பொறுமைன்றது என்னன்னு சொன்னா, நித்திய ஜீவனுக்கு மரணத்துக்கு போற வரைக்கும் வார்த்தையிலேயே நிக்கிறது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இங்கதான் அதிகமா பேசுறாரு. அதே சொல்றாரு, அவர் விசுவாசம் பொறுமையும் ஒன்று கொண்டு சம்பந்தப்பட்டது. விசுவாசத்தின் நிலைத்து நிற்பதின் காரணமாக பொறுமை உண்டாகிறது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பொறுமை இருந்தால் அதை 5வது படிக்கட்டாய் சேர்த்துக்கொள். இது சேர்க்கும் போதுதான் கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபை உண்டாகும், ஆலயம் உண்டாகும். அதுக்குள்ள தலைக்களாக கிறிஸ்து வந்து உட்காருவார். புரிச்சுங்களா? நான் ஓரளவு ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கேன். நான் 2வது பொறுமையை குறிச்சு பேசல, முதல் பொறுமையை குறிச்சே பேசியிருக்கேன். காலம் இருக்குமா அதையும் குறிச்சு பேசலாம். நெக்ஸ்ட் வரும்போது வேற காரியங்களை குறிச்சு நம்ம பார்க்கலாம். கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கட்டும். பொறுமையை குறிச்சு யோசிச்சு பாருங்க. நல்ல கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடலாம். கிருபை நிறைந்த கூட பரலோக பிதாவே, எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்குறோம். எல்லா கண்களும்